ஹே ஹாய் மீஸ் வெல்கம் டு டிஸ் நைட்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தயங்கொண்டு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். என்ன ஒன் ஷாட் அப்படின்னா ஃபோர்ஸ் மேரேஜ் வித் மை கோல்ட் ப்ரொஃபஸர். சொல்லப்போனால் இது வந்து ரிக்வஸ்டட் ஒன் ஷாட். இன்ஸ்டாகிராமில் பூர்விகா வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீ சொன்ன மாதிரியே நான் ரெடி பண்ணிட்டேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்ல. ஓகேவா? சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் குடுன்னு உங்கள் கிளாஸுக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. சுச்சு இன்றைக்கும் லேட் ஆகிடுச்சு, அந்த கோல்டேஜ் கிளாஸ் வேறு, கண்டிப்பாக வந்துருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டிக்கிட்டே அப்படியே ஓடுறீங்க. வந்தாச்சு, உள்ளே நிற்கிறானா? போச்சு, நிற்கிறான். இனி என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க மிஸ் வயன், அகெயின் லேட். சார், சாரி சார். சாரி? இதோட மேடம் எத்தனாவது டைம் சாரி கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் சொல்ல 3 times சார். எத்தனை டைம்ஸ் நான் உனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கேன்? 3 times கொடுத்துருக்கேன் சார். கெட்டன். சார் கெட்டன். ஓகே சார். அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. அப்பாடா ஒன்றும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி ஸ்ட்ரைட்டாக உங்கள் டெஸ்கில் போய் உட்காருங்க. பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு ஜேகே தான். ஹே என்னடி இன்றைக்கும் லேட்டா? ஆமாடா, இன்றைக்காச்சும் சீக்கிரமாக வந்துருக்கலாம்ல. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் நீ எப்படி பேசுகிற? என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் உன் வீட்டில் இருக்கவங்க பார்த்தாலே எனக்கு கோவமாக வருதுடி. சும்மா இருடா, நீயும் நானும் பேசுகிறத மட்டும் அந்த கோல்டேஸ் பார்த்தா வச்சு செஞ்சு விட்ருவோம். பேசாமல் கிளாஸை கவனி அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இருந்து கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. இப்போ கிளாஸுமே முடிஞ்சிடுச்சு. ஓகே கைஸ், ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நாளைக்கு படிச்சுட்டு வாங்க, நாளைக்கு எக்ஸாம். ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சுதியே இல்லாமல் பேசுகிறாங்க. அப்போது அந்த சாருமே ஒயன், சார் கம் டு மை கேபின். சார். ஏன் காது கேட்கலையா? இல்லை சார். கம் டு மை கேபின். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐயோ அவன் பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க போகிறானோ சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திருன்னு முடிச்சுட்டே இருக்கீங்க. அந்த சாருமே போயிட்டாரு. இங்கே ஜங்குக், என்னடி அவன் கூப்பிட்றத பார்த்தா ஏதோ பெருசாக வச்சுருக்கான் போலையே. எனக்குமே அப்படி தான் தோணுது. நானும் என்ன தாண்டா பண்ணுறது, வீட்டில் வேலை சொல்லியே கொள்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கடா. வயன் ஃபீல் பண்ணாதடி, அதான் நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி ஜாங்குக்கு அப்படியே அவங்கள ஹக் பண்ணுறாரு. விடுடா, அந்த கோல்டேஸ் வேறு கூப்பிடுறான். அவன் வேறு என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அந்த கேபினுக்கு போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். கமென். சார் கூப்பிட்ருந்தீங்க. என்ன நினச்சிட்ருக்க ஒயன்? சார், என் கிளாஸில் எப்போவுமே நீ லேட்டாக தான் வர. ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் 3 times கூட நான் அப்படியே விட்டுட்டேன். பட் இன்றைக்கும் அதே மாதிரி பண்ணிகிட்ருக்க. என்ன நினச்சிட்ருக்க? டெய்லியும் உனக்கு இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்ருக்கணுமா? சார் அது சொல்லு. அது சார், நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன் சார். லாஸ்ட் டைமும் நீ இதே தான் சொன்னேன், பட் இன்றைக்கி லேட்டாக தானே வந்த. சாரி சார். சாரி, இதுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும். சார், இன்றைக்கி காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் இருந்து போகணும். ஓகே சார். தென் யூ மே கோ நவ். ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே வாடி போச்சு பிள்ளைக்கு மூஞ்சு, அப்படியே வெளியில் வரீங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக உங்கள் கிளாஸில் போய் உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி படுத்துருக்கீங்க. அப்போ ஜேகே, என்னடி என்னாச்சு? பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டான்டா. பனிஷ்மெண்ட்டா? என்ன பனிஷ்மெண்ட்டு? ஈவினிங் போகும்போது கிளாஸ் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போகணுமா? ஓஹோ, சரி சரி சரி, கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்தே கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
ஹே அதெல்லாம் வேணாம்டா, நானே பார்த்துக்கிறேன். நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் அதுக்கு வேறு தனியாக ஏதாவது சொல்லுவான். எதுக்கு, நானே பார்த்துக்கிறேன். ஏய் சொன்னா கேளு. அதான் நான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னால் என்ன கேட்கவா போகிற? சரி அப்படிங்கிற மாதிரி ஜேகேயும் சொல்கிறாரு. இப்போ டைமும் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூமில் தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அந்த டைம் ஒரு கேங் அப்படியே உள்ளே வருது. என்ன இவளுங்க வராளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பலான்னு பார்க்குறீங்க. ஹாய், எங்கே போகிற? இல்லை நான் கிளாஸுக்கு. ஓ, கிளாஸுக்கு போய் என்ன ஜேகே கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறியாடி? அது அது அப்படி இல்லை ரியா. ஓஹோ அப்படின்ட்டு உங்ககிட்ட க்ளோஸாக வந்துட்டு, ஹேய் உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் ஜேகே கிட்ட வரவே கூடாதுன்னு. அதுக்கப்புறமும் இன்னைக்கு நீ அவனை ஹக் பண்ணியிருந்த. இல்லை அது அது அவன் தான் ஹக் பண்ணான். அவன் ஹக் பண்ணா உனக்கு தள்ளிவிட தெரியாதா? நீயும் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்க. அது இல்லை, அது ஜேகே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓஹோ, பெஸ்ட் ஃப்ரெண்டா? அன்றைக்கி நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஜேகே விட்டு தள்ளி இருந்தானே சொன்னேன். அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டு நொட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லிகிட்ருக்க. அது அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க. டப்பாரு, இதுக்கப்புறம் ஜேகே பின்னாடி போகிறது, அவனே வந்து உங்ககிட்ட வந்து பேசினாலும் நீ பேசுகிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வையன், நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை செம்மையாக மிரட்டிட்டு போகிறா. இங்கே நீங்கள் போகிறாவளே பார்க்குறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே பார்த்து அவ்வளோ அழுகிறீங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் என்ன ஜேகே லவ்வாக பண்ணுறேன்? அவன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். ஒரு ஹக் பண்ணதில் என்ன வந்துடுச்சு. அதுக்காக என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ அழுகிறீங்க. கொஞ்ச நேரத்தை ஃபேஷியல்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே போகிறீங்க. இங்கே கிளாஸில் பார்த்தா ஜங்குக் அப்படியே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஏ ஒயன், எவ்வளோ நேரம்டி? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன அங்கே போய் என்ன பாத்ரூம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தியா? அதெல்லாம் இல்லைடா. அப்புறம் என்ன இவ்வளோ நேரம்? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. சரி என்னாச்சு, ஃபேஸ்லாம் டல்லாக இருக்குது? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் அந்த கோல்ட் ஐஸ் ஏதாச்சும் மறுபடியும் திட்டினானா? இல்லை திட்டல. அப்புறம் என்னடி? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. சரிடி, வீட்டை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறியா என்ன? ஆமாம், வீட்டை நினச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன்கிட்ட மறைக்கிறீங்க. சரி விடு, அதெல்லாம் மாறும், அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இதை பார்த்துட்டு ஜங்கு, ஹே ஒயன் எதுக்குடியே அழுகிற? எல்லாம் மாறிடும்டி, எதுக்கு நீ இதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, நீ கையெடு அப்படி சொல்லிட்டு கையை அப்படியே தட்டி விடுறா. பிகாஸ் ஏன்னா பக்கத்து கிளாஸ் தான் ரியாவோட கிளாஸு. அவள் எப்போவுமே இந்த கிளாஸில் நின்று ஜங்குக்கு என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிகிட்டே தான் இருப்பான். இப்போ ஜங்குக்கு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கர்ஸ் பண்ணுறது அதை பார்த்ததுமே ரியாவுக்கு செம்ம கோவம் வருது உங்கள் மேலே. பட் நீங்கள் அதை வந்து தள்ளி விட்டுட்டீங்க. இப்போது ஜங்கு, ஹே என்னடி என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, கிளாஸ் இருக்குல்ல. ஆமாம் இருக்குது, அதனால் என்ன? ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ உன்னோட வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் பார்க்குறான், எதுக்கு இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கும் ஒன்றுமே புரியல. அவனும் அப்படி உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. ஜங்குக், ஹே நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமாடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே பார்த்துக்கிறேன். வீட்டில் பார்க்காத வேலையாக நான் இங்கே பார்த்துட போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி. ஏன்டி இப்படி பேசுகிற? அதுதானடா உண்மை. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. கிளம்ப சொல்கிற? லேட் ஆகிடுச்சுன்னா நான் ஒன்று ட்ராப் பண்ணுவேன்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் முடிச்சுட்டு நானே கிளம்புறேன். நான் வெயிட் பண்ணுறேன்டி. ஜங்கு, நான் தான் சொல்கிறேன்ல, நான் முடிச்சுட்டு நான் சீக்கிரமாகவே கிளம்பிடுவேன். நீ சீக்கிரம் கிளம்பு, உனக்கு வேறு வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது தெரியும் தானே? அதனால என்னென்னா ஆம்பளை பையன் தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ ஆம்பளை பையன், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பு. வயன், நான் தான் சொல்கிறேன்ல ஜங்கு, கிளம்பு. சொன்னால் கேட்காத அப்படி சொல்லிட்டு அவருமே போயிட்டாரு. இங்கே நீங்கள் உங்களோட ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே அப்பா ஒரு வழியாக ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டே இருக்கீங்க. வீட்டுக்கு வரதுக்கே ஒரு 6:30 ஆகிடுச்சு. வீட்டில் உங்கள் அம்மா செம கோவத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே வரீங்க. ஏய் நில்லுடி. அம்மா. எங்கே போயிட்டு வர? இவ்வளோ லேட்டாக இருக்கு? அது அது எக்ஸ்ட்ரா கிளாஸ்மா. எக்ஸ்ட்ரா கிளாஸா? அதுவும் 6:30 வரைக்குமா? ஆமாம்மா. ஓ சரி, போய் வேலையை பாரு. அம்மா நான் இப்போ தானேம்மா வந்தேன், நான் கொஞ்ச நேரம் கழித்து பண்ணிக்கிறேனே. ஓ எனக்கே ஆர்டர் போடுறியா? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? சாரிம்மா, நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் வீட்டு வேலை எல்லாம் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா அப்படியே சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு இருந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லா புரியுது. என்னடா வயனோட அம்மா என்னடா இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நினைக்கிறது நல்லா புரியுது. பிகாஸ் வயன் வந்து ஒரு அடாப்டட் சைல்டு. சின்ன வயசுக்கு வந்து பொம்பளை பிள்ளை இல்லைங்கிறதுனால வயனை வந்து அடாப்ட் பண்ணாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையன் வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேஹோப் தான். அவர் தான் உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்துருப்பார். என்ன தான் அடாப்டடாக இருந்தாலுமே தங்கச்சின்னா அவ்வளோ உயிர். உங்களேன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்கள் அம்மா இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் கூட அவர் தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்பார். இப்போ அவருமே இல்லை, பிகாஸ் ஏன்னா அவர் பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளியில் போயிருக்காரு. ஸோ அதனால் உங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேக் டு தி ஸ்டோரி. இப்போ நீங்களும் எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டின்னரும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. போயிட்டு பொத்துன்னு உங்கள் பெட்டில் படுக்கிறீங்க. அப்பா உடம்பெல்லாம் வலிக்குது. என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு சொல்லிச்சிட்டு இன்றைக்கி இங்கே காலேஜில் நடந்தது எல்லாமே அப்படியே யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? டியர்ஸாக வருது. அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிடக்கூட இல்லை, அப்படியே பெட்டில் வந்து படுத்து நல்லா தூங்கிட்டீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே அகெயின் நீங்கள் கிளாஸுக்கு குடு 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 குடுன்னு வேகமாக ஓடி தான் வந்துட்டுருக்கீங்க. அகெயின் மிஸ்டர் கோல்ட் ஐஸ். அந்த கோல்ட் ஐஸ் வேறு யாரும் இல்லைப்பா, நம்ம தயாங் தான். நம்ம தயாங்கோட கிளாஸ் தான். நீங்கள் மறுபடியும் லேட்டு. மறுபடியும் அவர் உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே அகெயின் லேட் வயன். பனிஷ்மெண்ட் கொடுத்துமே நீ லேட்டாக வந்திருக்க, என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. நீங்கள் அவர் கோவமாக பேசுகிறத பார்த்தாலே உங்களுக்கு பயமாக இருக்குது. இங்கே ஜேகே ஐயோ என்ன இவ இப்படி பேசுகிறான் அப்படி சொல்லிட்டு ஜேகேயுமே பார்க்குறா. ஒயன் என் கிளாஸ்க்கே வராத, வெளியில் நில்லு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டான். அப்போது நீங்கள் சார் சாரி சார், நான் நெக்ஸ்ட் டைம் கூட நீ இப்படி தான் பண்ணுவேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என் கிளாஸில் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை வெளியில் நிற்க வச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. இங்கே ஜேகே அப்படியே பார்க்குறாரு. அவருக்குமே கஷ்டமாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறான்னா பதுங்கி 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 அங்கே யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியே அந்த கிளாஸை விட்டு வெளில வந்துட்டார். நீங்களும் பார்க்குறீங்க. ஜேகே நீங்கள் என்னடா பண்ணுற? என் பெஸ்டி வெளியில் கஷ்டப்பட்டு நின்றுட்டுருக்கா, அவளுக்கு சப்போர்ட்டாக நான் நிற்க வேணாம், அதுக்காக தான் வந்தேன். என்னடா பண்ணி வச்சுருக்க? நீ வெளியில் வந்தது மட்டும் அவன் பார்த்தான், உனக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுப்பான்டா. பனிஷ்மெண்ட் தானே, வாங்கிட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் அசால்ட்டாக நிற்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து மனசுக்கு கொஞ்சம் எதமாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கூட துணைக்கி ஒருத்தங்க நிற்கும் போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நீங்களும் ஃபீல் பண்ணி அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க. இது சைடில் நின்று ரியா பார்த்துட்டே தான் இருக்கா. இவகிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டேங்கிறான், இவளுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு அவள் ஏதோ பண்ணுறா. இங்கே கிளாஸுமே முடிஞ்சிருச்சு. அவங்க அப்படியே கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து உங்களை பார்க்கலான்னு பார்த்தா இங்கே ஜங்குக்கும் நிற்கிறான். ஜங்குக் நீ எப்படி வெளில வந்த? அது சார் அப்படின்ட்டு அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போது நீங்கள் அது சார் வேணும்னு எதுவும் பண்ணல சார், சாரி சார் அப்படி சொல்லும்போது இங்கே தயாமுக்கு செம்மக்கும் வருது. 2 பேரும் என்னோடய கேபினுக்கு இப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இங்கே நீங்கள் ஏன்டா வெளியில் வந்தேன், இப்போது இவன் பெரிய பனிஷ்மெண்ட்டாக கொடுக்க போகிறான், என்ன பண்ணுறதுனே தெரியல. விடுடி, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நேற்று தான் நீ தனியாக பண்ண, இன்றைக்கி நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் வக்கனியாக பேசு. இப்போ அவன் பெரிய பனிஷ்மெண்ட்டாக கொடுப்பான், என்ன பண்ண போகிற?
பார்த்துக்கலாண்டி வீடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஷோல்டர் மேலே கையை போட்டுக்கிட்டு அப்படியே காயாக வராரு. நீங்கள் கையேட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி தள்ளி விட்டுறீங்க. மனுஷன் கேட்குறதாவே இல்லை. அப்படியே உங்கள் ஷோல்டரில் கையை போட்டுட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக நடந்து வராரு. கேபின் கிட்ட வந்தோடனே கேபின் வந்துருச்சு கையேட்டு அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் போய் எக்ஸ்கியூஸ் மீ சார் கம் இன் அப்படின்னு கோல்டு வாய்ஸில் சவுண்டு வருது. இதை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன பண்ண போகிறானா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் உள்ளே வந்து நிற்கிறீங்க. தயாங் அப்படியே 2 பேரும் பார்த்து முறன்னு போட்டு முறைக்கிறான். உங்கள் 2 பேருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீ எப்படி என்னோடய கிளாஸ்லேருந்து வெளியில் போகலாம், அதுவும் என் பர்மிஷன் இல்லாமல் எப்படி நீ வெளியில் போகலாம் ஜங்குக்? அது சார் இல்லை, நீங்கள் வைனை ரொம்ப திட்டிட்டீங்க. ஸோ அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அதனால தான் அவள் ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் சார் நான் போய் பார்த்தேன். ஓ ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கு என் கிளாஸில் கரெக்ட் டைமில் இருந்திருக்கணும். இப்படி இந்த லேட்டாக வந்தான்னா பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் செய்வேன், இப்படி திட்டு தான் செய்வேன். பட் அதுக்காக நீங்கள் ரொம்ப ரூடாக திட்டிட்டீங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கும் சொல்கிறான். நீங்கள் ரொம்ப பேசாதடா, பெருசாக பனிஷ்மெண்ட் கொடுத்துட போகிறாங்கிற பயத்தில் நீங்கள் ஜங்குக்கா கையை பிடிக்கிறீங்க. தயாங்கும் அதை பார்க்குறான். ஓ ஃப்ரெண்ட்ஸு தானே, சரி இன்றைக்கி உங்கள் 2 பேருமே பனிஷ்மெண்ட் இருக்குது. இங்கே நீங்கள் சொல்லி முடிஞ்சது. ஐயோ அவன் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். லூஸு எல்லாம் ஒன்றால் தான்ட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முறைக்கிறீங்க. இங்கே தயாங் இங்கே பாருங்கள் சார். ஜங்குக், நீ இந்த காலேஜில் இருக்க எல்லா கிளாஸையும் க்ளீன் பண்ணுற. சார் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எல்லா கிளாஸையும் நீ க்ளீன் பண்ணுற. அப்புறம் மிஸ் வயன் நீ என்ன பண்ணுறனா, நம்ம காலேஜில் இருக்கிற அந்த ஓல்டு லைப்ரரி இருக்குல்ல, அந்த லைப்ரரியை க்ளீன் பண்ணுற. அவ்வளோந்தான். இங்கே நீங்கள் ஆணை பார்க்குறீங்க. பிகாஸ் ஆனால் அந்த லைப்ரரி ரொம்பவே பெருசு. இங்கே நீங்கள் ஐயோயோ இன்றைக்கி என் முதுகு உடைஞ்சிது அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனையே பார்த்துட்டே இருக்கீங்க. புரிஞ்சதில் 2 பேருக்கும். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட வேலையை போய் பாருங்கள். தென் லீவ் நாவ் அப்படின்ட்டு கத்துறாரு. இங்கே நீங்கள் 2 பேரும் அப்படியே வெளியில் வரீங்க. இங்கே ஜங்குக்கு அடியே மொத்த கிளாஸையும் க்ளீன் பண்ண சொல்கிறாண்டி. போடா டுபுக்கு மாட்டேன், எல்லாம் ஒன்றால். நானே தனியாக நின்னா கூட இந்த இவ்வளோ பனிஷ்மெண்ட் வந்திருக்காதுடா. எல்லாம் ஒன்றால். நான் உன்ட்ட கேட்டேனா, வெளியில் வான்னு உன்ட்ட கேட்டேனா, ஃப்ரெண்டை காப்பாற்றுறேன் மயிரை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு வந்தியே. இப்போ ஒன்றால் எனக்கு டபுள் வேலைடா. உனக்கு மட்டுமா, எனக்கும் சேர்த்து தானே தந்திருக்கான், அப்புறம் என்ன? வாங்கிக்கோ, எனக்காக வந்தல்ல வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போனது தப்பாடி. ஃப்ரெண்டுக்காக இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை. அதுக்காக அவன்கிட்ட போய் ஓவராக வாய் அடிச்சிட்டு இருந்தேன். அவன் அந்த காண்டில் லைப்ரரியும் கிளாஸ் ரூமையும் க்ளீன் பண்ண சொல்லிட்டான். கிளாஸ் ரூமாச்சும் ஓகே, லைப்ரரி எவ்வளோ பெருசு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விரக்தியில் இருக்கீங்க. இப்போது அன்னைக்கு எல்லா கிளாஸுமே முடிஞ்சிச்சு. நீங்கள் ஜங்குக்கும் நீங்களும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நீ கிளாஸ் ரூமை பாரு, நான் லைப்ரரி போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேக் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. இங்கே ஜங்குக்கு ஐயோ வாயை மூடிட்டு சும்மா வச்சுருந்துருக்கலாம் போலையே, சரி வேலையை பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கிளாஸ் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லைப்ரரிக்குள்ளே போகிறீங்க. தயாங் அவரோட ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்காரு. இன்னும் அவர் இன்னும் போகலை. அந்த காலேஜில் தான் கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே நீங்கள் லைப்ரரியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த டைம் டோர் ஒன்று ஓப்பன் ஆகுது. நீங்களும் என்னடா சத்தம் அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ரியாவும் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் ரியா நீங்கள் என்ன பண்ணுற? எங்கே என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு தான் அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் அப்படின்னு கூப்பிட்றான். அங்கேருந்து ஒரு பர்சன் அப்படியே உள்ள வரான். நீங்கள் அவனை பார்த்ததுமே அவ்வளோ பயம். பிகாஸ் ஏன்னா அவனை இந்த காலேஜ்லேயே ஒரு 6 மந்த்துக்கு டெர்மினேட்டே பண்ணிட்டாங்க. இந்த காலேஜ் பக்கமே வந்துடக்கூடாது. பிகாஸ் ஏன்னா நிறைய பொண்ணுங்களை மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸில் இருந்தனால அவனை காலேஜ்லேருந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இவனை பார்த்ததுமே ஜாக் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் பயம். ஏன்னா இவனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ நீங்கள் ரியா என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுறேன்னா
பாரு கொஞ்ச நேரத்தில் அவனே பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறா. இங்கே நீங்கள் ரியா ரியா ப்ளீஸ் ரியா காப்பாத்துறியா அப்படிங்கிற மாதிரி இங்கே கத்துறீங்க. எங்கள் ஜாக் அப்படியே அவங்க கிட்ட வரான். நீங்கள் ஜாக் என்ன பண்ணுற, ப்ளீஸ் தள்ளி போயிடு, என்னை விட்டுரு, நான் போயிடுறேன் ப்ளீஸ். போகிறதுக்கா நான் வந்தேன், நான் அப்படியே முடிச்சுட்டு போகலான்னாண்டி வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட என்ன வரான். ப்ளீஸ் என்னை விட்டு, நான் போயிடுறேன் ப்ளீஸ், நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. தப்பு பண்ணா என்ன, பண்ணலன்னா என்ன, இப்போ நான் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே கிழிக்கிறான். நீங்கள் அதை அப்படியே ஹைட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் ஜாக் விட்டுரு ஜாக், நான் போய்ட்றேன் ஜாக் ப்ளீஸ் ஜாக். ஹே போகிறதுக்காடி நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வரான். இங்கே நீங்கள் ஹெல்ப் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் யாருமே இல்லை, அந்த காலேஜில் யாருமே இல்லை. ஜங்குக்கு வந்து கிளாஸ் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். லைப்ரரி சைடு வந்து லைப்ரரி வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். ஸோ அதனால் அங்கே கத்துற சவுண்டும் ரொம்ப கேட்காது. அப்போது ஜாக் காப்பாற்றவா யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா யாருமே இல்லை அப்படி சொல்லிட்டு உங்களை போய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். விடுடா விடுடா அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இங்கே தயாங் சைட் பார்த்தாச்சுன்னா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது, சரி வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு அவரே பேக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்படியே நிற்கிறாரு. அந்த டைமில் தான் 2 பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தேனே பண்ணிகிட்ருக்காங்களான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் ரூம் போகிறாரு. கிளாஸ் ரூமில் பார்த்தா ஜங்குக்கு இருந்து போர்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அவர் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. சரி அவன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான், அவன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைப்ரரிக்கு தான் வராரு. இங்கே லைப்ரரி வந்து பார்த்தாச்சுன்னா யாரையுமே காணோம். என்ன யாரையுமே காணோம் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே வந்து பார்க்குறாரு. வயான் 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 அப்படின்ட்டு கத்துறாரு. இங்கே வயனோட சவுண்டு ஒரு மூச்சு கூட இல்லை. பிகாஸ் தயாங் வர ஃபுட் ஸ்டெப் வச்சு யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜாக் தான் உங்களை அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணி ஒரு சைடில் அப்படியே பிடிச்சி வச்சுருக்கான். இங்கே உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, உங்களுக்கு கத்தி கூப்பிடணும் போல் இருக்குது. பட் ஆனால் அவன் அப்படி க்ரிப்பாக பிடிச்சி வச்சுருக்கான். இங்கே தயாங்னா வயன் இங்கே இல்லையா, அப்போ வீட்டுக்கு போயிட்டாளா? எவ்வளோ தைரியம், நான் அவகிட்ட இங்கே க்ளீன் பண்ணுன்னு சொன்னால் அவள் வீட்டுக்கு போயிட்டா. இருக்கட்டும், நாளைக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் ஹெவியாக கொடுத்துட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. இங்கே நீங்கள் சார் ப்ளீஸ் சார் போகாதீங்க சார், என்னை காப்பாதுங்க சார், ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்கள் சார், என் வாழ்க்கையே போயிடும் சார் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அவ்வளோ கதறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கால் வச்சு முன்னாடி வந்து அது கபோர்ட் மாதிரி தான் இருக்கும், அதில் வந்து கொட்டுன்னு போட்டு கொட்டுறீங்க. இந்த சவுண்டை கேட்டு தயவங்க அப்படி திரும்பி பார்க்குறாரு. இங்கே அந்த ஜாக் அப்படியே உங்களோட வாயை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நிற்கிறான். இங்கே நீங்கள் அவனை வந்து பிடிச்சி தள்ளி விட நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த சவுண்ட் எல்லாமே கேட்குது. என்ன சவுண்ட் இது அப்படின்ட்டு தயாங்குமே அப்படியே கொஞ்சம் பார்க்குறாரு. பார்த்தா யாரையுமே காணோம். என்ன சம்திங் ராங் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு. பட் ஆனால் கண்டே பிடிக்க முடியல, அப்படி ஒளிச்சு வச்சுருக்கான் உங்களால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது அவனோட கையை அப்படியே கடிச்சிக்கிட்டு சார் ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே கத்துறா. இந்த சவுண்ட் கேட்டதுமே தயாங் அப்படியே ஷாக் ஆகிட்டே சவுண்ட் எந்த சைடு வருதுன்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே வராரு. இதை பார்த்ததுமே ஜாக் வயனை விட்டுட்டு அப்படியே ஓட பார்க்குறான். யாரோ ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு அவனை போய் பிடிச்சி பார்த்தா அது ஜாக்கு. நீ ஜாக் தானே, நீங்கள் என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்டு இருந்த, அது ஏதோ கேர்ள் சவுண்ட் கேட்டுச்சு அப்படி சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்தா இங்கே வயன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு லிப்ஸ்லேருந்து ப்ளீட் ஆகுது, கண்ணெல்லாம் அவ்வளோ அழுது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா. இதை பார்த்துட்டு என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறாரு. இங்கே ஜாக்கு அப்படியே தயாங்க தள்ளி விட்டுட்டு அப்படியே ஓடுறான். தயாங்கும் அப்படியே ஓடலான்னு பார்க்கும்போது இந்த சைடில் வயன் அப்படியே ஒரு மாதிரி அந்த சைட்லேயே உட்காந்துட்டா. எங்கள் தயாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் அப்படியே ஜாக் அப்படியே விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வயன் கிட்ட வர்றாரு. இங்கே வயன் அப்படியே ஒரு மாதிரி இருக்கா. இதை பார்த்ததுமே தயாங்க அப்படியே அவரோட கோட்டை கலத்தி வயன் கிட்ட போட்டு விட்டுட்டு வயன் நீ ஓகேவா சார், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் தயாங்க அப்படியே உங்களை அப்படியே தூக்கிட்டு வராரு. நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கு அதை அப்படியே ப்ராசஸே பண்ண முடியல. அவன் உங்களுக்கு கிஸ் பண்ணது அங்கங்கன்னு தப்பாக கையெல்லாம் வச்சது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதை அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. தயாங்குமே பார்க்குறாரு. தயாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பிகாஸ் ஏன்னா தயாங்கு தானே லைப்ரரியில் போய் ஒர்க் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் அவருக்கு கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது. அவர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவரோட காரில் உங்களை ஏற்றிட்டு உங்களோட பேக்ஸ் எல்லாமே அவர் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க.
நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் உங்களுக்கு ஒரு கால். அது வந்து ஜங்குக் தான். ஹே ஒயன், எங்கடி இருக்க? நான் கொஞ்ச நேரத்தில் ஒர்க் முடிஞ்சிடும், நான் இப்போ வீட்டுக்கு போயிடுவேன், வெயிட் பண்ண வாடி. அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. போக சொல்லு, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். ஜங்குக், நீ வீட்டுக்கு போ, நான் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிடுறேன். சரிடி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அப்போது தயாங்குமே கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, இல்லை உன்னோட ட்ரெஸ் கொஞ்சம் கிழிஞ்சு போயிருக்கு, ஸோ அதனால் வீட்டுக்கு போனால் ஏதாவது கேட்பாங்க, ஸோ அதனால் இந்த ட்ரெஸ்ஸை நீ வியர் பண்ணிக்கோ. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அந்த கார்லேயே இருந்து தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. தயாங்க அப்படியே அந்த காரை விட்டு வெளியில் வந்து எல்லாமே கவர் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சி வச்சுருக்காரு. ஏன்னா வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியாது, அந்த மாதிரிப்பட்ட ஒரு கண்ணாடி தான், ஸோ அதனால் தெரியாது. ஸோ இங்கே நீங்கள் ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போது தயாங், முடிஞ்சுதா? முடிஞ்சுது சார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே உங்களோட வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறாரு. எதுவுமே பேசலை, அப்படியே இறங்குறீங்க. இறங்கி ஒரு 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. தயாவும் பார்க்குறாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் மட்டும் வரலனா என்னோடய வாழ்க்கையே அழிஞ்சிருக்கும். இல்லை, இட்ஸ் ஓகே வயன். ஆக்சுவலி ஒரு விதத்தில் நானுமே ஒரு காரணம்தான். நான் உன்னை லைப்ரரியில் அங்கே ஒர்க் பண்ண சொல்லாமல் இருந்திருந்தேன்னா இவ்வளோ நடந்திருக்காதில்ல. அது சார், இது உங்கள் மேலே இருக்க தப்பு இல்லை சார். அது அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே மென்று முழுங்குறீங்க. அப்போ தயாங், என்னாச்சு? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார். ஏன் உன்னை யாராச்சும் புள்ளி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டதுமே நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. அவருக்கு புரியுது யாரோ புள்ளி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. யாராச்சும் புள்ளி பண்ணுறாங்களா ஒயன்? உங்களுக்கு அப்படியே கண்ணுக்கு அலங்குது. சரி சரி, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீ வேணால் ஒரு 3 to 4 days லீவ் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே நீங்கள் தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் தயாங்க அந்த காரில் வெயிட் பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. நீங்கள் போன கொஞ்சம் நேரத்தில் சாரி ஒயன் அப்படி சொல்லிவிட்டு அவர் அந்த கார் எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போது உள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் அம்மா வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நீங்கள் ஆல்ரெடி ரொம்பவே ப்ரோக்கன் ஆகி தான் வர்றீங்க. இன்றைக்கி உங்கள் அம்மா, ஒயன் ஏன் இவ்வளோ லேட்டு? அம்மா ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்டேன். நான் தான் சொன்னலம்மா எக்ஸ்ட்ரா கிளாஸ். ஓ எக்ஸ்ட்ரா கிளாஸ் தானே, 6:30 வரைக்கும் இருக்குமா? அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே அவங்கள பார்க்குறீங்க. என்ன என் மூஞ்சில் என்னதாவது இருக்கா என்ன? போய் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு அப்படியே கத்தி அழுகணும் போல் இருக்குது. பட் ஆனால் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த டைமில் தான் அவங்களோட பிரதர் ஹோபி அப்படியே உள்ள வராங்க. நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கதை பார்த்துட்டு, ஒயன் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? உனக்கு ஹோம்ஒர்க் இல்லை? அது ஒப்பா அம்மா ஒர்க் பண்ண சொன்னாங்களா? அப்படியே அமைதியாக இருக்கீங்க. மா என்னாச்சு ஹோபி? அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எதுக்கு அவளை இந்த வேலையெல்லாம் பண்ண சொல்கிறீங்க? அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? அவள் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தாகணும். மா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அவளும் உங்களோட பொண்ணு தான், புரிஞ்சுக்கோ ஹோபி. அவள் ஒன்றும் என்னோட பொண்ணு கிடையாது, அவளை நாங்கள் அடாப்ட் தான் பண்ணோம். நீயும் லிசாவும் மட்டும்தான் என்னோடய பொண்ணு, புரியுதா? அம்மா அதுக்காக கொஞ்சம் கூட உங்களுக்கு மர்சி இல்லையாம்மா? அவளும் உங்களுக்கு பொண்ணு தான். என்னதான் நீங்கள் அவளை அடாப்ட் பண்ணாலும் அவளும் உங்களோட பொண்ணு மாதிரி தானேம்மா அப்படின்னு சொன்னதுமே உங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, இதுக்கப்புறம் ஒயன் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். நான் வேணால் மெய்ட் வேணால் அரேஞ்ச் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சி இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படியே தரன்னு இழுத்துக்கிட்டு ஒயனோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஒயனோட அம்மாவுக்கு என்ன தான் பண்ணான்னு தெரில. என் பிள்ளைய என்கிட்ட இப்படி பேச வச்சிட்டால. ஃபஸ்ட்டு ஒன்று இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் தள்ளலை. என்னங்க? என்னம்மா? ஃபஸ்ட்டு இந்த ஒயனை இந்த வீட்டை விட்டு வெளில தள்ளுங்க. என்னம்மா சொல்கிற? எனக்கு இங்கே இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. ஏய் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம்,
அப்போ ஒன்று பண்ணுங்க, சீக்கிரமாக இவளை எவனையாச்சும் தலையில் கட்டி வைங்க. என்ன சொல்கிற? நம்ம அவளை அபார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்காக இதுக்கப்புறம் அவள் இங்கே இருக்கக்கூடாது. சரி, நான் சீக்கிரமாக ஏதாச்சும் பையனை இருந்தால் பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி அனுப்புகிறேன், அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. இங்கே உங்கள் சைட் பார்த்தாச்சுன்னா ஜேஹோப் அப்படியே உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு வராரு. இங்கே நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. இதை பார்த்துட்டு, ஏய் வயன், என்னாச்சுமா, ஏன் ரொம்ப அமைதியாக இருக்க? அம்மா ரொம்ப திட்டாங்களா அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு அவ்வளோ அழுகையாக வருது. அப்படியே ஜேஹோப்பை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுகிறீங்க. ஜேஹோப்புமே உங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அம்மா ரொம்ப திட்டாங்க போல், அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணி அழுகிற அப்படி சொல்லிட்டு அவர் அப்படி நினச்சிக்கிட்டாரு. நீங்கள் இன்றைக்கி நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி அப்படி அழுகிறீங்க. சரி வயன், எல்லாம் சரியாயிடும், அம்மா என்னதான் அப்படி பேசினாலும் அவங்களுக்கும் உன் மேலே பாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு உங்கள் மேலே பாசமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்களும் எதுவுமே சொல்லலை, அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. சரி வயன், அழுகக்கூடாது சரியா? சாப்பிட்டுட்டு தூங்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு. நீங்களும் சாப்பிட்றீங்க, அவரை பார்த்துட்டே தான் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்பா, நீங்கள் மட்டும்தான் அப்பா என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க. ஹே, நீ என்னோட குட்டி தங்கச்சிம்மா, நான் புரிஞ்சுக்காம யாரை புரிஞ்சுக்க போகிறா அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை ஃபீட் பண்ணுறாரு. நீங்களும் சாப்பிட்றீங்க, அப்படியே படுக்கிறீங்க. நீங்கள் தூங்குற வரைக்கும் ஜேஹோப் உங்கள் கூடயே தான் இருக்கிறாரு. நீங்களும் தூங்கிட்டீங்க. நீங்கள் தூங்குனதுக்கப்புறம் தான் அவர் அவரோட ரூமுக்கே போகிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டேயும் ஆகுது. உங்களுக்கு காலேஜ் போகிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த இன்சிடெண்ட் நினைக்கும் போது உங்களுக்கு போகவே சுத்தமாக பிடிக்கல. ஜேஹோப்பும் வந்து பார்க்குறாரு. நீங்கள் காலேஜ் போகலன்னு தெரிஞ்சதும், ஒயன், ஒப்பா காலேஜ் போகலையாம்மா? இல்லை ஒப்பா, நான் லீவ் எடுத்திருக்கேன். என்னாச்சு? இல்லை, உடம்பு சரியில்லை, அதனால தான். சரிம்மா, ஓகே, அம்மா ஏதாச்சும் ஒர்க் சொன்னாங்கன்னா பண்ணாத, நான் மேடுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஓகேவா? சரி ஓப்பா அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே, நல்லா ரெஸ்ட் எடு ஓகேவா? நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஓகே ஓப்பா. எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு அவர் அப்படியே ஆஃபீஸ் போகிறாரு. நீங்களும் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் மட்டும்தான் அப்பா எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து, உங்களுக்காக மட்டும்தான் நான் அந்த வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே படுக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களோட ஃபோன் ரிங் ஆகுது. பார்த்தா அது ஜங்குக்கு. ஹலோ ஜேகே. ஒயன், எங்கடி போனேன்? காலேஜ்க்கு வரல? இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் லீவ் எடுத்திருக்கேன். லீவா? என்கிட்ட சொல்லாமல் எடுத்துட்ட? சொல்லியிருந்தா நானும் லீவ் எடுத்திருப்பேன்ல. இல்லை, ரொம்ப முடியல, அதனால தான். ஓ சரி, இப்போ பரவாயில்லையா? இப்போ நான் ஓகே தான். சரிடி, பார்த்துக்கோ, நான் காலேஜில் மீட் பண்ணலாம் ஓகே? சரி ஓகே. நீங்களும் அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே சீலிங்கை பார்த்த மாதிரி அப்படியே இருக்கிறீங்க. உங்களுக்கு கண்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. இதெல்லாம் நினச்சி வீட்டில் என்னடனா உங்கள் அம்மா அப்பா இப்படி பண்ணுறாங்க. காலேஜ்க்கு போனால் அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட், ஜேகே கிட்டே பேசுகிறதுனால இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நினைக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுது அழுது படுத்துருக்கீங்க. உங்களுக்கு அழுதே உங்களுக்கு ஃபீவரே வந்துருச்சு. 3 days நீங்கள் காலேஜ்க்கே போகலை. எங்கள் தயாகமே பார்க்குறாரு உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவருக்குமே புரியுது. பட் அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் அங்கே விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஸோ இப்படியே தான்டா ஒரு 3 daysக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் காலேஜ்க்கு போகிறீங்க. அங்கே நடந்து போகும்போதே உங்களுக்கு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் ஆகுது. யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த டைமில் தான் ஒருத்தங்க ஓடி வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே பயந்து அலறீங்க. இந்த சவுண்டு கேட்டுட்டு அந்த பர்சனுமே, ஒயன் ஏண்டி இப்படி கத்துற? இல்லையா, நீயா? நான் தான். எதுக்கு இப்படி கத்துற? திடீர்னு வந்தியா, அதான் நான் பயந்துட்டேன். ஆமாம், நீ எப்படி இங்கே? அதுவா, நான் இந்த காலேஜ்லேயே ஜாயின் பண்ணிட்டேன். என்ன, நிஜமாவா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு லியாவுமே அப்படியே ஸ்ட்ரைட்டாக உங்கள் கிளாஸ்க்கு தான் வரா. அவளுமே உங்கள் கிளாஸ் தான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜேகே கிட்டே போய் உட்காரிங்க. ஜேகேவும் பார்க்குறான், யார் இது புதுசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். அப்போ வயன், யார் இது? அதுவா, சொல்ல மறந்துட்டேன் பார்த்தியா, சாரி. இது என்னோடய ஃப்ரெண்ட் லியா, என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இப்போது நம்ம காலேஜ்லேயே வந்து ஜாயின் பண்ணிட்டா. ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு ஜேகே, ஹாய் ஐம் ஜேகே. ஹாய் ஐம் லியா. உங்களுக்கு எப்படி வயன் தெரியும்?
இப்போ தானே சொன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஓ ஆமாம்ல, மறந்துட்டேன். ஓ ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஏதாச்சும் இருக்கா என்ன? ஆ இல்லையே. இல்லை டக்குன்னு மறந்துட்டீங்களே அதான் கேட்டேன். ஓ ஆ அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்குறான். என்ன வந்தோடனே ரொம்ப வாயடிக்கிறா? அதானே வயனுக்கு ஃப்ரெண்டு வயனுக்கு மாதிரி தானே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஜேகேயும் கொடுக்கணும்னு பார்க்குறான். இங்கே வயனுமே ரொம்ப சோகமாக ஒரு மாதிரி தான் இருக்கா. ஏ வயன், நீ நல்லா தானே இருக்க? இந்த 3 டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்க. இன்னும் உடம்பு சரியாகலையா? இல்லை அப்படிலாம் இல்லை, நான் நல்லா ஆயிட்டேன். அப்புறம் என்ன ஃபேஸ் இன்னும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்குது. ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ லியா, ஆமாம் வயன் என்னாச்சு ரொம்ப டல்லாக இருக்க? அப்போது ஜங்குக், அதுவா என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான். என்ன சொல்கிற வயன், உடம்பு சரியில்லையா? ஆமாடி கொஞ்சம் ஃபீவர் அதான். இப்போ பரவாயில்லையாடி? அதெல்லாம் பரவாயில்ல, இப்போ க்யூர் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு 3 பேரும் பேசிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் தயாங்குமே கிளாஸ்குள்ளே என்டர் ஆகுறாரு. நீங்களும் அப்படி தயாங்க பார்க்குறீங்க. தயாங் உள்ளே வந்த அடுத்த செகண்ட் உங்களை தான் நோட் பண்ணுறாரு. நீங்கள் 3 நாள் கழித்து தான் வந்திருக்கீங்க. உங்களை பார்த்ததுமே நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கண்ணாலே கேட்குறாரு. நீங்களும் அப்படியே நோட் பண்ணுறீங்க. சரி ஓகே காய்ஸ், தென் லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் கிளாஸ் அப்படி சொல்லிட்டு அவர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களும் அதை பார்த்துட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பட் இருந்தாலுமே நீங்கள் கிளாஸை கவனிச்சிட்டு தான் இருக்கீங்க. இப்படியே தான் கொஞ்சம் டேஸுமே ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த ஒரு இன்ஸ்டன்ட்லேருந்து அப்படியே வெளில வந்துகிட்டே இருக்கீங்க. தயாங்குமே உங்களுக்கு கூப்பிட்டு கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணுவார். நீ அதை பற்றிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவார். நீங்களும் அதனாலே உங்களுக்கு யார்கிட்ட சொல்லி எது பண்ணுறதுனே தெரியல. ஜேகேக்கிட்டே சொல்ல முடியாது, ஹோபிக்கிட்டேயும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இப்போது உங்களோட ஒரு கம்ஃபர்ட் ஜோனுன்னு பார்த்தீங்கன்னா தயாங் மட்டும்தான். தயாங்கிட்ட தான் நீங்கள் இப்போ மனசை விட்டு பேசுகிறீங்க. இல்லை சார் நான் கொஞ்சம் பரவாயில்ல, அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டில் இப்போ கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கொஞ்சம் நார்மலாக பேசுகிறீங்க. அவருக்குமே புரியுது. அப்போது அவரும் கேட்குறாரு, இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாதா? இல்லை சார் தெரியாது. ஜேகேக்கு இல்லை, அவனுக்குமே தெரியாது. தேங்க்யூ சார். தேங்க்யூவா? இதுக்கு என்னை நீங்கள் இவ்வளோ டேக் கேர் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி என்னோடய மைண்ட் செட் ரொம்பவே பேடாக இருந்துச்சு. நான் அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டை நினச்சி தான் எனக்கு ஃபீவர் என்னால் சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கவுன்சிலிங் கொடுத்து நீங்கள் தான் சார் எனக்கு ஓவர் கம் பண்ணி வந்தீங்க. அவங்க 2 பேர்கிட்ட தான் நான் எப்போவுமே என்னை பற்றின விஷயம் எல்லாமே சொல்லுவேன். பட் இந்த விஷயத்தை என்னால் சொல்ல முடியல சார். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் செத்துருப்பேன் சார். வயன் என்ன பேசுகிற? ஆமாம் சார், ஏன்னா என்னை ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட யாருமே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவ்வளோ அழுதேன் சார். அந்த டைமில் தான் நீங்கள் எனக்கு கூப்பிட்டு நிறைய கவுன்சிலிங்லாம் கொடுத்தீங்க. உங்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. வயன் இங்கே பாருமா, பிரேவாக இருக்கணும், எதை நினச்சி பயப்படக்கூடாது. சொசைட்டியில் நீ ரொம்பவே பிரேவாக இருக்கணும். என்ன நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். நீங்களும் அவரே பார்க்குறீங்க. அப்புறம் வயன், சார் உன்னை யாராச்சும் புல்லி பண்ணுறாங்களா? புல்லியா? அப்படிலாம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறீங்க. தயாங்கும் பார்க்குறாரு. நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தான் சொல்கிறேன், என்னை யாரும் புல்லிலாம் பண்ணல. சரி சார், ரொம்ப நேரம் ஆச்சு, கிளாஸ்க்கு போகணும். சரி நீ கிளாஸ்க்கு போ, நான் பார்த்துக்கிறேன். சரி சார் தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடிட்டீங்க. தயாங்கும் பார்க்குறான், சம்திங் ராங், ஏதோ நடந்திருக்கு, பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தயாங்கும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்படியே தான்டா கொஞ்சம் டேஸஸுமே போகுது. நீங்கள் அந்த இன்சிடெண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலேயும் வந்துட்டீங்க. நார்மலாக எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்க. இப்போ அந்த ரியா சைட் கேங்ஸில் இருக்கவங்க யாருமே ரொம்பலாம் உங்கள்கிட்ட டீஸ் பண்ணுறதுலாம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வரீங்க. அந்த டைமில் தான் ஜேகோப்பும் வராரு. காரை பார்க் பண்ணிவிட்டு, வயன் இப்போ தான்மா காலேஜ்லேருந்து வரியா? ஆமாண்ணா. சரிம்மா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து தான் அப்படி வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. பார்த்தா உங்களோட அப்பாவும் அம்மாவும் கவுச்சில் உட்காந்து ஏதோ பேசிட்டே இருக்காங்க. ஹாய் டாட். ஹாய்மா. ஹோபி வந்துட்டியா? ஆமாம் டாட்.
பின்னாடி பார்த்தா நீங்களும் வரீங்க. நீங்கள் எதுவுமே பேசலை. நீங்கள் ஏதாவது பேசினா கூட அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே அமைதியாக போகிறீங்க அந்த டைம். ஒயன் மா இங்கே வா ஆ அப்படின்ட்டு நீங்களும் அப்படி அவங்கக்கிட்ட போகிறீங்க. ஜேஹோப்பும் படைய பார்த்துட்டே இருக்காரு. இன்றைக்கி ஈவினிங் சீக்கிரமாக ரெடியாரு. எதுக்குமா? இன்றைக்கி ஒன்று பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு பார்க்கவா? ஆமாம். ஏன் எதுக்கு? ஏன் எதுக்குன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதனால தான். அவ்வளோதான். உங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் இயரே படிச்சுட்ருக்கீங்க. அப்போது ஜேஹோப் அவள் இப்போ தான்மா காலேஜே படிச்சுட்ருக்கா, இப்போ போய் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது ஹோபி. அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி பொண்ணு பார்க்க வராங்க, அவளை ரெடி ஆகிருக்க சொல்லு. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது ஹோபி. ஒயனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதுமே இங்கே ஹோபி அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குறாரு. அவங்க அம்மா சொன்ன மாதிரி பேச்சு கிடையவே கிடையாது. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. இங்கே நீங்கள் உங்களுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸே வருது. அப்போ ஹோபி, இங்கே பாரு ஒயன், இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத. நான் தான் இருக்கேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன், சரியா அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு உங்கள் அம்மாவுக்கு செம்ம கோவம். ஸ்ட்ரைட்டாக அவங்க அப்பா கிட்டே போய், ஏங்க ஹோபி எப்படியாச்சும் இங்கேருந்து அனுப்பி வைங்க. ஏம்மா? ஹோபி இங்கே இருந்தால் நான் ஒயனோட கல்யாணத்தை நடக்க விட மாட்டாங்க. அவனை எப்படியாச்சும் அப்ராடுக்கு சொல்லி விட பாருங்க. ஆனால் நம்ம பையன் சொன்னால் கேளுங்க. சரிம்மா அப்படின்ட்டு அவங்க சொன்னதுக்கு மறு பேச்சே கிடையாது. அப்படியே அவங்க சொன்ன மாதிரியே பண்ணுறாங்க. இங்கே ஹோபிக்கு கால் வருது. ஹலோ, நிஜமாவா? என்ன சொல்கிறீங்க? நாளைக்கே வா அப்படின்ட்டு அவர் பார்க்குறாரு. சரி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போது ஸ்ட்ரைட்டாக உங்கள் ரூமுக்கு தான் வராங்க. இங்கே நீங்களும் பார்க்குறீங்க, உங்களை அப்படியே ரெடி பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அப்போது இதை பார்த்துட்டு ஹோபி, ஒயன் ஒப்பா நான் அமெரிக்கா வரைக்கும் போகணுண்டா. ஒப்பா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நாளைக்கே நான் அமெரிக்காவில் இருக்கணுமா? ஒப்பா ஆமாடா, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நான் அமெரிக்காவில் நாளைக்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் நான் இன்றைக்கே கிளம்பணும். என்ன அப்பா சொல்கிறீங்க? இங்கே பாரு வயன், இப்போ உன்னை பொண்ணு பார்க்க தானே வராங்க, பார்த்துட்டு போட்டோம். பட் கல்யாணம் டைம் கண்டிப்பாக நான் வந்து இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறேன். சரி ஓப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் அப்படி உங்களை ஹக் பண்ணுறாரு. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. சரி அழாத. அப்புறம் வயன், ரொம்ப அழகாக இருக்க ஒப்பா, எதை நினச்சி ஃபீல் பண்ணாது சரியா? உன் அப்பா எப்போவுமே உன் கூடயே தான் இருப்பேன். அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுறீங்க. ஜேஹோப்க்கு அடுத்த ஃப்ளைட்லேயே அவர் அப்படியே கிளம்புறாரு. ஜேஹோப் போன அடுத்த செகண்ட் அப்படியே ஒரு கார் வந்து இறங்குது. இங்கே நீங்கள் உங்கள் ரூமில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. வாங்க மிஸ்டர் கிம், வாங்க மிஸ்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அவங்களும் உள்ள வந்து உட்காந்துட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ மிஸ்ஸஸ் கிம், எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது, பொண்ணை கூப்பிடுங்களேன். ஓகே அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்படியே அப்படியே உங்கள் ரூமுக்கு தான் வராங்க. நீங்கள் அப்படியே அந்த மிரர் வழியாக அவங்களே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஒயன், மா வா போகலாம். மா வான்னு சொன்னேன். சரி அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே மெதுவாக நடந்து அப்படி கீழே போய் நிற்கிறீங்க. நிமிர்ந்து கூட பார்க்கல. அப்போ மிஸ்ஸஸ் கிம், ஒயன் நீ ரொம்பவே அழகாக இருக்கம்மா, உன்னை கட்டிக்க என் பையன் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் சரி எவ்வளோ நேரம் தான் நம்மளே பேசுகிறது, பசங்கக்கிட்ட கொஞ்சம் பேச விடுவோமே அப்படின்னு சொன்னதுமே நீங்களும் எதுவுமே பேசலை. இப்போ வரைக்கும் நீங்கள் யார் மாப்பிள்ளைன்னே நிமிர்ந்தே பார்க்கல. அப்போது தயாங், நீ போய் ஒயன் கூட பேசிட்டு வா. தயாங்கா அப்படின்ட்டு இப்போ நான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே நிற்கிறது உங்களோட கோல்டு ஐஸ் மிஸ்டர் கிம் டயாங். அவ்வளோந்தான், அப்படியே ஷாக்காக நிற்கிறீங்க. மனசு ஆல்ரெடி உங்களை பார்த்துட்டு ஷாக்கில் தான் இருக்கிறாரு. அப்போ உங்கள் அம்மா, ஒயன் உன் ரூமில் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு மெதுவாக ஸ்டெப்ஸ் ஏறுறீங்க. தயாங்குமே அமைதியாக அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி உங்கள் ரூமுக்குமே போயாச்சு.
ரூமுக்கு போன அடுத்த செகண்ட் நீங்கள் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? அதே தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன். நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆ, என்ன சார் சொல்கிறீங்க? இங்கே பாரு வயன், என்னால் இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் வீட்டில் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுமே நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக். என் வயனோட அப்பா தயங்கோட அப்பாவுக்கு கால் பண்ணி, கிம் சொல்லுடா, உங்ககிட்ட ஒரு ப்ரொப்போசல் கொடுக்கலான் இருக்கேன். ப்ரொப்போசலா? என்ன சொல்கிற, நிஜமாவா? ஆமாடா, என்னோட பொண்ணு வயனை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தருவியாடா? ஆ, என்ன சொல்கிற, நிஜமாவா? ஆமாடா, இந்த ப்ரொப்போசல் உங்ககிட்ட கேட்குறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. சரி ஓகேடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் 2 நாளில் பொண்ணை பார்த்து கல்யாணம் சீக்கிரமாக பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த விஷயம் தயாங்க்கு சொன்னதுமே, என்ன சொல்கிறீங்க, கல்யாணமா? இங்கே பாருங்கப்பா, எனக்கு சுத்தமாக இந்த கல்யாணத்துலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த பேச்சே எடுக்காதீங்க. இங்கே பாரு தயாங், சொன்னால் கேளு, என்னோட ஃப்ரெண்டுடா, நான் வாக்கு கொடுத்துட்டேன். அப்பா அதுக்காக எனக்கு கல்யாணம்? இங்கே பாரு, எனக்காக, சரிப்பா, உங்களுக்காக மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்காக என்னால் அவளை லவ் பண்ணலாம் முடியாது. சரி, கல்யாணம் ஃபஸ்ட்டு பண்ணு, அதுக்கப்புறம் எல்லாம் மாறும். இங்கே பாருங்கப்பா, கண்டிப்பாக மாறாது. சரிடா, ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க அப்படியே வரும்போது தான் தயாக்குமே தெரியுது, இது வயனோட வீடு தானே, ஒருவேளை வயனுக்கு சிஸ்டர் யாராச்சும் இருக்காங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே அவர் வந்திருப்பார். பார்த்தப்பறம் தான் தெரியுது, நீங்கள் இந்த விஷயத்தை எல்லாமே அவர் சொன்னதும் இங்கே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே பாரு வயன், நீ தான் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும். என்னால் என்னோடய அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சார் நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, என்னாலையும் வீட்டில் சொல்ல முடியாது. சொல்லப்போனால் இது எனக்குமே ஃபோர்ஸ் மேரேஜ் தான். ஃபோர்ஸ் மேரேஜா? ஏன்னா என் வீட்டில் எப்படியாச்சும் என்னை இங்கேருந்து அனுப்பணும் தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன சொல்கிற? ஆமாம், பிகாஸ் நான் அவங்களுக்கு ஒரு அடாப்டட் சைல்டு தான். வாட், நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். என்ன பண்ணுறது சார்? ஐ ஹாவ் அன் ஐடியா. என்ன சொல்கிறீங்க? நம்ம 1 இயர்க்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் வயன், என்னால் கண்டிப்பாக உன்னை லவ் பண்ண முடியாது. எனக்கு இந்த லவ் மேலே இருக்க இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ நான் உனக்கு எல்லாமே கொடுக்குறேன், உனக்கு படிக்கிற செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். பட் இந்த லவ் அது மட்டும் என்கிட்டேருந்து எதிர்பார்க்காத அப்படின்னு சொன்னது நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. சரி, இங்கேருந்து எப்படியாச்சும் போகணுன்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஜெய்ஹோ பப்பா புரிஞ்சுப்பார். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி, ஓகே சார் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி வயன், மேரேஜ் ஆனால் 1 இயர்க்கு அப்புறம் நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம். ஓகே? ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் இப்போ 2 பேரும் அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே மெதுவாக வர்றீங்க. அப்போது தயாங்கோட அப்பா, தயாங் பொண்ணு பிடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்கு. ஒயன் உனக்கு அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா ஒரு முறை தான் பிடிச்சிருக்கு. சரி அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் வீக்கே மேரேஜ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் தயாங்குமே செம்ம ஷாக்கு. அப்பா எதுக்குப்பா இவ்வளோ சீக்கிரம்? இல்லை, என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் அப்படியே உங்களோட அம்மா அப்பாவை தான் பார்க்குறீங்க. தயாங்கும் உங்களோட அம்மா அப்பாவை கேவலமாக பார்க்குறான். இப்படி ஒரு அம்மா அப்பாவா? அடாப்ட் பண்ணால் கூட கொஞ்சம் கூட பாசம் இல்லையா என்ன? நீங்கள் இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா போல் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே பார்க்குறாரு. இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. டைம் மட்டும் இல்லை, டேயுமே ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்களோட வெட்டிங் டே. நீங்கள் உங்களோட ஜேஹோப்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் ஜேஹோப் வர்ற மாதிரியே தெரியல.
பிகாஸ் உங்களோட அப்பா ஜேஹோப்க்கு வந்து நிறைய ஒர்க்ஸ் கொடுத்து அவங்கள அப்படியே அங்கேயே ஹோல்ட் பண்ணி நிற்கிற மாதிரி நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதனால் ஜேஹோப்பால் வரவே முடியல. நீங்கள் ஜேஹோப்க்கு கால் பண்ணுறீங்க, காலுமே போக மாட்டேங்குது. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. நமக்காக யாருமே கூட இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களோட அப்பா ஒயன் பா போகலாம் போகலாம்ப்பா அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. தயாங் அங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. வராங்கன்னு சொன்னதுமே எல்லாருமே மியூசிக்ஸு நிறைய பூவெல்லாம் போடுறது அந்த மாதிரிலாம் வருது. இந்த சவுண்ட் கேட்டுட்டு தயாவும் அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே தலை குனிஞ்ச மாதிரி அப்படியே நடந்து வரீங்க. இது வரைக்கும் தயாங் உங்களை இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் பார்த்ததே இல்லை. அப்படியே உங்களே ஸ்டன் ஆன மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்களும் குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படியே நடந்து வந்து உங்கள் அப்பா தயாங் கையில் கையை வைக்கிறாரு. தயாவும் பிடிச்சிக்கிட்டு நீங்களும் அப்படியே நிற்கிறீங்க. அப்புறம் என்ன ஃபர்தரான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கும் தயாங்குமே மேரேஜும் முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்களை கிஸ் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் ஆகுது. பிகாஸ் ஏன்னா நீங்கள் தயாங்க இது வரைக்கும் ஒரு ப்ரொஃபஸராக பார்க்கிங்க. இனி வந்து ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுன்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப படப்படன்னு இருக்குது. இதே ஃபீலிங் தான் தயாங்குமே. பட் ஆனால் இப்போ கிஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் தயாங்க லைட்டாக உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு பெக் மட்டும் பண்ணுறாரு. இப்போ நீங்களும் அப்படியே எல்லோரும் நின்று உங்களுக்கு அப்கிரேட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் தான் ஓடி வந்து ஒரு பர்சன் தயாங்க ஹக் பண்ணுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜிம்மென் தான். தயாங்க என்னடா புதுசாக கல்யாணம்லாம் பண்ணிட்ட? என்னடா சரி மாப்பிள்ளை ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிட்டேன், இனி அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே நீங்கள் என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்போவே அள்ளு விட்டுடுச்சு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே தயாங் சுட்டி என்னடா பேசிகிட்டு இருக்க லூஸு, பக்கத்தில் வர அவள் இருக்காடா, உன் ஒய்ஃபு தானடா, அப்புறம் என்ன எனக்கு நடக்க போகிறது தானே, ஐயோ என் மாப்பிள்ளை இன்றைக்கி ரொம்பவே ஜாலியாக இருக்க போகிறான் ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே தயாங்னா டே ஷார்ட்டி அப்படிங்கிற மாதிரி துரத்துறாரு. இன்னும் குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க தயாங் சாரா இது இவ்வளோ ஜாலியாக இருக்கிறாரு, அப்புறம் எதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மட்டும் வள்ளுன்னு விழுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அதை பார்த்துட்டே தான் இருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தில் அங்கே எல்லோரும் அவங்கவுங்க வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம்மினோ தயாங்கோ அப்படியே ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டே இருக்காங்க. தயாங்கோட அம்மா தயாங்கா சொல்லுமா, சீக்கிரமாக டைம் ஆகிடுச்சிடா, சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்புங்க. வாங்கம்மா சேர்ந்து போயிடலாம். சேர்ந்தா உனக்கு நம்ம இன்னொரு மேன்ஷன் இருக்குல்ல, அங்கே தான் நீயும் வயனும் தங்க போகிறீங்க. அம்மா எதுக்கு நான் அங்கே தங்கணும், அதான் நம்ம வீடு இருக்குல்ல அங்கேயே தங்கிக்கிறேன். எல்லாம் ஒன்றும் வேண்டாம், பொண்டாட்டியை கூட்டிகிட்டு நீ புது மேன்ஷனுக்கு போ மா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க அப்படியே வராரு. பார்த்தா இங்கே நீங்கள் க்யூட்டாக தூங்குறீங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கா போலையே. வயன் வயன் சொல்லுங்கள் சார், போகலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே காரிட்டு இப்போ நீங்களும் தயாங்கும் காரில் அப்படியே போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருக்கீங்க. தயாங்க தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் 30 மினிட்ஸில் போயிடலாம். ஓகே அப்படின்ட்டு நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போது அந்த இடத்துக்கும் வந்து ரீச் பண்ணியாச்சு. ரீச் பண்ண அடுத்த செகண்ட் தயாங்க என்ன நினச்சான்னு தெரியல, அவன் பாட்டுக்கு இறங்கி அப்படியே போகிறான். உங்களுக்கு கண்டுக்க கூட இல்லை. என்னாச்சு இருக்கு, சரி ஓகே நம்ம போவோம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறீங்க. பார்த்தா பெரிய வீடு, பார்க்கவே செமையாக இருக்குது. இவ்வளோ பெரிய வீடா, பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்களும் அப்படி உள்ள போய் சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கீங்க. இதுக்கு மேலே எங்கே போகணும் என்ன பண்ணுறது சுத்தமாக தெரியல. அங்கேயே நின்று திருன்னு முழிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ தயாங் ஒயன் சொல்லுங்கள் சார். அதுதான் ஒரு ரூம், நீ அங்கே தங்கிக்கோ. அதுவா? ஆமாம், ஏன்? இல்லை நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டோம், இப்போ சேர்ந்து தானே. இங்கே பாரு ஒயன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அதுக்காக நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. ஜஸ்ட் 1 இயர் மட்டும்தான். அதுக்கு நீ ஓகே சொல்லியிருக்க, ஞாபகம் இருக்குது தானே அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு லைட்டாக வலிக்குது. என்னதான் நீங்கள் ஓகேன்னு சொன்னாலுமே உங்களுக்கு வந்து தயாங்க வந்து இப்போ பிடிச்சிருக்கு.
சரி சார், நான் அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அந்த ரூமில் போய் பார்க்குறீங்க. ரூம் ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்குது. சரி அப்படின்ட்டு அங்கேயே படுத்து தூங்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே பார்த்தா நீங்கள் அப்படியே நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. தயாங் வந்து டோரை நாக் பண்ணுறாரு. பார்த்தா டோர் ஓப்பனில் இருக்குது. என்ன இவ டோரை ஓப்பன் பண்ணிட்டு தூங்குறா போல் அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கே நீங்கள் ஸ்டில் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. டைம் என்னாச்சு, இவ என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஜார் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. அப்படியே உங்கள் மூஞ்சில் ஊற்றிட்டாரு. நீங்கள் ஐயோ ஐயோ பதறி போய் எழும்புறீங்க. பார்த்தா அவன் கையை கட்டிட்டு அப்படியே உங்களையே பார்த்த மாதிரி நிற்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லை. எழுப்புறதா இருந்தால் இப்படியே எழுப்புவீங்க. இங்கே பாரு, நான் உன்னோட ப்ரொஃபஸர். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரொஃபஸர் தான், பட் இங்கே இல்லை, காலேஜில் தான் நீங்கள் ப்ரொஃபஸர். இங்கே என்னோட ஹஸ்பண்ட். புரியுதா? என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற? என்ன ஓவராக பேசுகிறேன்னு கேட்குறீங்க? நீங்கள் நார்மலாக கூட எழுப்பியிருக்கலாம். அதுக்காக தண்ணியை தூக்கியா இப்படி ஊற்றுவீங்க? நான் இப்படி தான் எழுப்புவேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். சரி, ஒரு 5 minutes கொடுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குடுன்னு போய் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே டைனிங்கில் அப்படியே தயாங் உட்காந்து பார்த்துட்டே தான் இருக்காரு. நீங்கள் அப்படியே அறக்க பறக்க வேலை பார்க்குறீங்க. வேலை பார்த்துட்டு அப்படியே டைனிங்கில் சாப்பாடு எடுத்து வச்சு அவருக்கும் போட்டு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. இங்கே தயாங்கும் சாப்பிட்டுட்டு எதுவுமே சொல்லலை. நீங்கள் எப்படி இருக்குது? நல்லாவே இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பிடிக்காமலாம் இப்படி அள்ளி அள்ளி சாப்பிட்றீங்க? வேறு என்ன பண்ணுறது, பசிக்காக சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவரும் சாப்பிட்றாரு. பட் ஆனால் அவருக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் அள்ளி அள்ளி சாப்பிட்றாரு. நீங்களும் இந்த மனுஷங்கிட்டலாம் பேச முடியுமா? கோல்ட் ஐஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இதை தயாங் கேட்டுட்டு என்ன சொன்ன? கோல்ட் ஐஸா? ஆமாம். ஏய், அடிக்கடி நான் உன்னோட ப்ரொஃபஸருங்கிறதே மறக்கிற. இங்கே பாருங்கள் மிஸ்டர், என்னதான் நீங்கள் என்னோடய ப்ரொஃபஸராக இருந்தாலுமே அதெல்லாமே காலேஜில். இங்கே நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட், அதே மாதிரி மிஸ்டர் கோல்ட் ஐஸ். ஓகே, எவ்வளோ எகத்தாலும் அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்க்குறாரு. இப்போ நீங்களும் அப்படியே சாப்பிடலாம் முடிச்சுட்டு இப்போ காலேஜ்க்கு போகணும். இங்கே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கேருந்து காலேஜ் ரொம்ப தூரம். சார். என்னது சாரா அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாரு. என்ன, இங்கேருந்து காலேஜ் ரொம்ப தூரமாக இருக்குது, என்னை ட்ராப் பண்ணுவீங்களா? ஓ மிஸ் வயான், மிஸ்டர் கோல்ட் ஐஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறான் அப்படி தானே? எனக்கு ட்ராப் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? இங்கேருந்து ரொம்ப தூரம், ஸ்கூட்டி கூட இல்லை, இல்லாட்டா நானே வந்திருப்பேன். சரி வந்து வண்டியில் ஏறு, ஸ்டார்டிங்கே என்னோடய கிளாஸ் தான், அந்த வண்டியில் ஏறு அப்படிங்கிற மாதிரி அலுப்பாக சொல்கிறாரு. நீங்களும் மூஞ்சி கோல்றது பாரு, கோல்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி உள்ளே போகிறீங்க. இது அவருக்குமே கேட்குது. அகெயின் கோல்ட் ஐஸா? இன்னும் காலேஜ் போய் சேரலல்ல, அப்புறம்ண்ணா ஒயன் வர நீ எனக்கு மரியாதையே கொடுக்கறதில்ல. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த சைடு திரும்பி நிற்கிறீங்க. இப்போ காலேஜ் கிட்ட வந்தாச்சு. அவர் பாதியிலே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு இங்கேருந்து இறங்கி நடந்து வா. உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆன விஷயம் இந்த காலேஜில் யாருக்குமே தெரியக்கூடாது. ஓ சரி ஓகே அப்படின்ட்டு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பாட்டுக்கு அப்படியே உள்ளே போகிறீங்க. இங்கே ஜேகேயும் லியாவும் அப்படியே உங்களே தான் குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா ஏன் என்னை இப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு வாரம் எங்கே போயிருந்த? அதுவா, அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறீங்க. என்னது, மிஸ்டர் கோல்ட் ஐஸை கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமாம், என்ன பண்ணுறது. ஜேகே, அப்போது காலேஜில் கூட ரொமான்ஸ் பண்ணுவீங்க தானே வயன்? அட எரும மாடு, நானே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்கேன். நீ என்ன ரொமான்ஸ் கேட்குதா? ரொமான்ஸு மண்டே தட்டி கையில் தந்துடும் டுபுக்கு மண்டியா. இங்கே லியா, என்னடி நானே இங்கே டென்ஷனில் இருக்கேன், அவன் இன்னும் எண்ணெயை ஊற்றி எரிய விட்டுட்ருக்காண்டி, கடுப்பாக இருக்குடி. சரி, அப்புறம் நேற்று உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டாக தானே இருக்கும், அப்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே லியா கேட்குறா. ஜங்குக்கும் ஆமாம் நேற்று வேறு ஃபர்ஸ்ட் நைட்டு, என்ன நடந்துச்சு? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை,
நானே எல்லாமே விலாவாரியாக எல்லாம் சொல்லியாச்சு. 1 வருஷம் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அப்புறம் என்ன மயிரங்க நடக்கும்? என்ன மயிரங்க நடக்கும்னு கேட்குறேன். அப்போ என்ன தாண்டி நடந்துச்சு? அவன் வேறு ரூமில் தூங்கினா, நான் வேறு ரூமில் தூங்கினேன். ஓ அவ்வளோந்தானா? நானும் என்னமோ ஏதோ நினச்சேன். சரி விடு. அப்புறம் ஜேகே அப்படின்ட்டு இல்லையா, ஜேகே கிட்ட ஏதோ பேச அடப்பாவி, இங்கே ஒருத்தன் மனசு வழியில் குமுறிட்டு இருக்கேன், கொஞ்சமாச்சும் என்னை கண்டுக்கிறானுங்களா பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே மூஞ்ச திருப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இங்கே ஜேகேக்கும் லியாக்கோ தனி ஒரு ட்ராக்கே போய்ட்டுருக்கு. சொல்ல போனால் 2 பேரும் உள்ளுக்குள்ளே லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் வெளியில் மட்டும் சொல்லலை. இப்போ உங்களோட கிளாஸுக்கு மிஸ்டர் கோல்ட் ஐஸும் வராங்க, நீங்களும் பார்க்குறீங்க. கண்டிப்பாக என்கிட்ட தான் வேணும்னே கொஸ்டினை கேட்பான். இவன் கிளாஸில் மட்டும் நான் ஏதாவது பண்ணேன், வீட்டுக்கு வந்து ஏதாவது திட்டி விட்ருவோம். அதனால இவன் கிளாஸில் கரெக்டாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இருந்து சின்சியராக இருந்து கவனிச்சிட்டே இருக்கீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே அவங்களுக்கு கொஷின் கேட்குறா, நீங்களும் அதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க. என்ன இவ ஆன்சர் பண்ணுறா, கவனிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி தயாங்கோ அப்படியே பார்க்குறாரு. இங்கே நீங்கள் கேளு கேளு கேளு, எவ்வளோ வேணாலும் கேளு, இதில் மட்டும் மாட்டவே மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கெத்தாக இருக்கீங்க. இங்கே ஜங்குக் பார்க்குறான். இங்கே லியாவும் ஜேகேயும் ஆன்னு பார்த்துட்ருக்காங்க. லியா, என்ன ஒயன் உன் புருஷன் கிளாஸுங்கிறதுனால அப்படி கவனிச்சியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு தெரியும் கண்டிப்பாக இவன் வேணும்னு என்னை கூப்பிடுவான், அதனால தான் எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்ல, அதான் முன்னாடியே எல்லாமே கரெக்டாக படிச்சுட்டேன். ஓஹோ அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. இப்போது ஈவினிங்குமே ஆயிடுச்சு. இப்போ நீங்களும் தயாங்குமே அப்படியே காரில் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வந்துகிட்டே இருக்கீங்க. வந்ததுமே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உங்கள் ரூமுக்கோ, தயாங்க அவரோட ரூமுக்கு போகிறாரு. அப்பாடா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப்பெல்லாம் ஆகிட்டு வந்து ஈவினிங் டின்னர் பண்ணணும்ல, ஸோ அதுக்கு அங்கே ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களோட கெட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹை பன் போட்டிருக்கீங்க, ஒரு ஷார்ட்ஸ், அப்புறமேட்டு ஒரு டிஷர்ட், ஒரு ஓவர் சைஸ் டிஷர்ட் போட்டிருக்கீங்க. இப்போது கிச்சனில் வந்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா, எங்கே போச்சு இந்த மாவு? ஓ இங்கே இருக்கா? என்ன இவ்வளோ ஹைட்டில் இருக்குது? சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் முடியல. ஐயோ அப்படி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஹைட்டான ஸ்டூல் போட்டு அது அப்படியே ஏறி எடுக்கலான்னு போகிறீங்க. அது அப்படியே ஸ்லிப்பாகி அப்படியே கீழே விழ போகிறீங்க. ஐயோ அப்படின்ட்டு கண்ணை 2 மூடிக்கிட்டீங்க. பட் கீழே மட்டும் விழலை. என்ன கீழே விழலை அப்படின்ட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே தயாங்க அப்படியே உங்களையே குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். என்ன கோல்ட் ஐஸா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. என்னது கோல்ட் ஐஸ் நான் சொன்னேன்? எனக்கு கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கீழே இறங்கிட்டு அப்படியே பார்க்குறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை மாவு மேலே இருந்துச்சு, எடுக்கலான்னு போகும்போது அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். பார்த்து எடுக்க தெரியாது? இல்லை நான் என்ன வேணும்னா விழுந்தேன், ஸ்லிப் ஆகிடுச்சு அதான் விழுந்துட்டேன். நான் மட்டும் பிடிக்கலன்னா என்ன ஆயிருந்திருக்கோம்? சரி திட்டாதீங்க, அதான் விழுகலைல்ல, பிடிச்சிக்கிட்டீங்கல்ல. ஆமாம் எப்படி நீங்கள் வந்தீங்க? இது என் வீடு, நான் எங்கே வேணாலும் வருவேன். ஓஹோ உங்கள் வீடு தான், சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. என்ன நின்றுட்டே இருக்க? மாவு எடுக்கணும். சரி எடுத்து தொலைக்கிறேன் அப்படின்ட்டு தயாங்க அப்படியே எடுக்கிறாரு. அது அப்படியே அவர் தலை மண்டையில் அப்படியே விழுந்து அவர் ஃபேஸு உடம்பு ஃபுல்லாக மாவாக இருக்குது. இதை பார்த்து நீங்கள் அப்படி சிரிக்கிறீங்க. ஐயோ நான் ஒன்று உண்மையை சொல்லவா, உங்களை பார்க்க பனிக்கறி மாதிரி இருக்கு. ஐயோ சத்தியமாக முடியல. அதுமே இங்கே தயாங்க அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குறான். அந்த மாவில் அப்படியே முறைக்கிறது அப்படியே காமெடியாக இருக்குது. நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன், இனி உங்கள் பேர் கோல்ட் ஐஸ் கிடையாது, பனிக்கறி. இல்லை பனிக்கறியும் இல்லை, கரடி பையா. எப்படி இருக்குது? ஒயன் அப்படி கூப்பிடாத. இல்லை இதுதான் நல்லா இருக்கு, கரடி பையா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒயன் ஸ்டாப் இட், டோன்ட் கால் மீ லைக் தட், நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி நான் அவனை விடவே மாட்டேன் ஒயன், இதுக்கு நீ கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு
உங்களை அப்படியே துரத்துறாரு. நீங்களும் அந்த வீடை சுற்றி 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 ஓடுறீங்க. அந்த வீடு ஃபுல்லாக அப்படியே மாவாக இருக்குது. அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அவங்க ரூமுக்கு போயிட்டு ரைட்டாக உங்களோட ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிட்டீங்க. நீங்கள் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணலான்னு போகும்போது அப்படியே தள்ளிக்கிட்டு அவனுமே ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துட்டான். நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் தயாங் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஸ்மக் பண்ணுறாரு. வசமாக மாட்டிக்கிட்டியா? என்ன சொன்ன கரடி பையன் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கிட்டே வரான். நீங்கள் ஸ்டில் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. அவன் இருக்கிற அந்த தலையில் இருக்கிற இந்த மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலைஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் பார்க்கவே செம காமெடியாக இருக்கான். ஆமாம், அவங்கள பார்க்க எனக்கு கரடி பையன் மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அவனோட சின்ன பிடிச்சி அப்படியே மிரர் சைட் அப்படி காட்டுறீங்க. தயாங்குமே பார்க்குறாரு. அவருக்குமே சிரிப்பு வருது. அவருக்கும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் சிரிக்கும் போது அவங்களோட கன்னத்தில் வந்து டிம்பிள் விழும். ஸோ அதை அவர் பார்க்குறாரு. நீங்களும் என்னடா இவன் எங்கே பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. அப்படியே அவங்களே பார்த்துட்டே நிற்கிறான். நீங்களும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவனோட கண்ணை பார்க்குறீங்க. அவ்வளோதான், அப்படியே லாக் ஆகிட்டீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த கண்ணிலே மூழ்கி போய் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த ஒரு செகண்ட் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. தயாவுக்குமே இங்கே என்ன நடக்குது, அவன் என்ன பண்ணுறாங்கிறது சுத்தமாக தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட வந்து அவங்க லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணி நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஒரு கிஸ் ரொம்ப ரஃப்பாக போகுது. டங்கெல்லாம் ப்ளே ஆகுது. கிஸ் பண்ணி அப்படியே அந்த ஷவரோட நாபை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டான். ஷவர்லேருந்து வர சில்லான வாட்டர் அப்படியே உங்கள் மேலே பட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாமே வெட்டாகி உங்கள் ஸ்கின் ஒட்டின மாதிரி அப்படி தெரியுது. அவங்க அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே கிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க. ஹேண்ட் அவங்க பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகுது. அந்த கிஸ்ஸு பிரேக்கே ஆகாமல் அப்படி ப்ளே பண்ணிகிட்டே இருக்கான். சடனாக ஒரு காலு. அப்போ தான் தேவக்கு சென்ஸே வந்து அது சாரி வயன். தேவங்க அப்படியே வெளியில் வந்துட்டாரு. இங்கே நீங்கள் என்ன பண்ணார் இப்போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தில் நீங்களுமே எழும்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே நிற்கிறீங்க. இப்போ தயாங் சைடு பார்த்தாச்சுன்னா தயாங் அப்படியே வெளியில் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்தா ஜிம்மின் தான் கால் பண்ணியிருந்திருக்காரு. இவன் எதுக்கு கால் பண்ணியிருக்கான்? சரி, ட்ரெஸ் வேறு வெட்டாயிடுச்சு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜிம்மினுக்கு கால் பண்ணலான்னு போகும்போது தான் ஜிம்மினே திரும்ப கால் பண்ணுறாரு. டேய் தயாங்க, எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறதுக்கு, என்ன பண்ணிகிட்டு இருந்த? டேய் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்டா. ஓ, புது பொண்டாட்டி கூட பிஸியோ? டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்னத்துக்கு கால் பண்ண? இல்லை வந்து டோரை ஓப்பன் பண்ணு. என்னது டோரா? ஆமாடா, எவ்வளோ நேரம் தான் உன் வீட்டு முன்னாடியே நிற்கிறது, கால் வலிக்குதுடா, சீக்கிரம் வந்து டோர் ஓப்பன் பண்ணு. என்னடா சொல்கிற அப்படின்ட்டு அவங்க வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிமன் அப்படியே சிரிச்சிக்கினே இருக்கிறான். இதை பார்த்துட்டு டேய் நீங்கள் என்னடா பண்ணுற? அதுவா, நாங்கள் ஒரு விஷயமா வந்தோம். நாங்களா? யாரையும் கூப்பிட்டு வந்திருக்க? அது சர்ப்ரைஸ். பார்த்தேன்னா நீயே சர்ப்ரைஸ் ஆகிட்டுவாடா. யார் வந்திருக்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே காரில் போயிட்டு டேய் பூனைக்குட்டி, டேய் என்னடா வீட்டுக்கு வந்துட்டோமா? வந்துட்டோம், வா போகலாம் அப்படின்ட்டு உள்ளேருந்து யோங்கி தான், அதாவது நம்ம சுகா தான் அப்படியே இறங்கி வராரு. தயாங் பார்த்துட்டு ஹயாங் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக சுகாவை போய் ஹக் பண்ணிக்கிறாரு. நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். புதுசாக கல்யாணம் பண்ணாலாம் கேள்விப்பட்டேன். சாரிடா, கல்யாணத்துக்கு வர முடியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படி உள்ளே கூப்பிட்றான். அப்போ சுகாவும் என்னடா இப்போ தான் குளிச்சுட்டு வந்தியா என்ன? ஆமாம், இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். சரி உள்ளே வாங்க போகலாம் அப்படின்ட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒயன் வந்து தலை இன்னும் ஈரமாக தான் இருக்குது. பட் யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வந்து நிற்கிறா. இதை பார்த்துட்டு ஜிம்மினும் சுகாவும் அப்படியே ஒருத்தர் பார்த்து நாட்டியாக சிரிச்சுக்கிட்டே அவங்க பார்க்குறாங்க. தயாவுக்கு புரியுது என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ ஜிம்மின்னு என்ன மாப்பிள்ள தப்பான டைமில் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அந்த ஈர வெங்காயம்லாம் ஒன்றும் கிடையாது, நீ கரெக்டான டைமில் தான் கால் பண்ணியிருக்க, புரியுதா? மூடிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே யூங்கி என்னடா இப்படி சொல்கிற, பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? ஹயாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஹயாம், வாங்க ஹயாம் போகலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்டு வராங்க. இன்னும் அப்படி அங்கே வரா. இப்போ ஜிமன் ஒயன் எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா தான்ப்பா இருக்கேன். அப்புறம் இதுதான் எங்கள் ஹயாம் சுகா. ஓ
ஓ ஷுகா, ஹாய், நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூம்மா. சாரிம்மா என்னால் உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நானும் ஜிமினும் ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக தான் இங்கே வந்தோம். ஒரு ஃபியூ டேஸ் இங்கே தான்மா தங்குற மாதிரி இருக்கும். அப்போது தயாங், ஃபியூ டேஸா? ஆமாம், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா என்ன அப்படின்ட்டு இங்கே ஷுகா. இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்னடா ஹயாங், உங்களுக்கு இன்னுமா புரியல? மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, அதுதான் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, மூடிட்டு போங்கடா அப்படின்ட்டு அப்படியே தள்ளி விடுறானுங்க. நீங்களும் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. சரி, நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணுறேன். சரிம்மா அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே அவங்களுமே ஃப்ரெஷ்அப்பெல்லாம் ஆகிட்டு அப்படியே வராங்க. நீங்கள் டைனிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு ஸ்மெல், வாவ், சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் போலையே. ஹயாங், இன்னைக்கு ஒரு கட்டு கட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ ஷுகாவும் அப்படியே வந்து உட்காராங்க. இங்கே தயாங்குமே வந்து உட்காந்துட்டு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஷுகாவும் ஜிமினோ சாப்பிட்டுட்டு, ஓ மை காட் வயன், நிஜமாவே சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படியா, தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இங்கே 4 பேருமே டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமாக வருது. அப்போ அந்த டைமில் தான் தயாங், எனக்கு தூக்கமே வரலடா, ஏதாச்சும் விளையாடலாமா? என்ன பண்ணலாம்? ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத் ஆர் டேரா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜிம்மின் யோசிக்கிறான். சரி, ஓகே, விளையாடலாம். சரி, நீங்கள் விளையாடுங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு ஒயன் அப்படியே போகலான்னு பார்க்குறா. ஷுகா, எங்கே போகிற ஒயன்? இல்லை, எனக்கு தூக்கம் வருது, நான் போகிறேன், நீங்கள் விளையாடுங்க. இல்லை இல்லை இல்லை, இதில் நிறைய பேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், வா நீயும் விளையாடலாம். இல்லை பரவாயில்ல, அதான் அவன் கூப்பிட்றான்ல, ரொம்ப ஓவர சீன்லாம் போடாத, வந்து உட்காந்து விளையாடு அப்படிங்கிற மாதிரி தயாங் சொல்கிறான். தயாங்க முறைச்சிக்கிட்டே வந்து உட்காருங்க. தயாங் தான் அந்த பாட்டிலில் ஸ்பின் பண்ணுறாரு. அது கரெக்டாக ஷுகா முன்னாடி போய் நிற்கிது. ஷுகா அப்படியே பூனைக்குட்டி மாதிரி திருன்னு முழிச்சிக்கினே இருக்கிறான். மாட்டினடா பம்பரை கட்ட வேண்டியா. ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத்துன்னு கேட்டால் நிறைய உண்மைகளை வாங்கி விட்ருவான். எதுக்கு? டேர், கன்ஃபார்ம் டேர் தானே? டேர் தான். இப்போ என்ன? 50 புஷ்அப் எடு. என்ன 50 புஷ்அப்பா? ஆமாம், 50 புஷ்அப் தான். சரி, ஓகே அப்படின்ட்டு ஷுகாவுமே 50 புஷ்அப் எடுக்கிறாரு. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கவே பாவமாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எடுத்துட்டு, சரி இப்போது நெக்ஸ்ட் டர்ன் யாருக்குன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஷுகா சுற்றுறாரு. ரைட்டாக தயாங் முன்னாடி போய் நிற்கிது. ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத். சரி, லாஸ்ட்டாக நீயும் வயனும் எப்போ கிஸ் பண்ணீங்க? இது கேட்டதுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணெல்லாம் ப்ளஷ் ஆகுது. இங்கே தயாங் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறீங்க. அப்போது தயாங், இன்னைக்கு காலையில். ஓ, காலையில் கிஸ்ஸா? அதனால தானா நீங்கள் 2 பேரும் வர ரொம்ப லேட்டாச்சு? அதான் நான் சொல்லிட்டேன்ல. இப்போ என்ன, நான் ஸ்பின் பண்ணணும் தானே? ஓகே, நான் ஸ்பின் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவரும் ஸ்பின் பண்ணுறாரு. இப்போது ஒயன்கிட்ட வந்து நிற்கிது. இங்கே ஒயன் அப்படியே திருன்னு முழிச்சிக்கிட்டேறான். அப்போது ஜிம்மி, இரு, நான் தான் கேட்பேன். நான் தாண்டா கேட்கணும். பரவாயில்ல, என்று நான் தான் ஒயன்கிட்ட கேட்பேன். சரி கேளு. ஒயன், ட்ரூத் ஆர் டேர்? டேர். ஓ, டேரா? ஓகே. தயாங்கும் நீயுமே ஒரு 5 minutes பிரேக் பண்ணாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களோட ஃபேஸ் அப்படி ரெட் ஆகிடுச்சு. இங்கே தயாங்குமே பார்க்கணும். என்னடா ஆல்ரெடி கிஸ் பண்ணியிருக்கீங்களா, அப்புறம் என்ன? சரி அப்படின்ட்டு தயாங்குமே அப்படி உங்ககிட்ட வராரு. நீங்களும் பார்க்குறீங்க. அப்படி ஃபஸ்ட் ஸ்டெப் தயாங் தான் எடுத்து வச்சு தயாங்குமே அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் சீக்ஸை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அந்த ஒரு கிஸ் ரொம்ப லாங்காக அப்படியே ரொம்ப பேஷனேட்டடாக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. நீங்களும் ஃபீல் பண்ணி தான் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இங்கே 2 வயிறு மட்டும் கப்பான்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இவங்க கிஸ் பண்ணுறத பார்த்தா எனக்கே பொறாமையாக இருக்குடா. வாய முடுறா, அவங்க 2 பேரும் புருஷன் போட்டாட்டிங்க. நீ தானே டேர் கொடுத்த, அப்புறம் என்ன? ஐயோ, தெரியாதனமாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கடுப்பாகுதுடா. வாய முடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகா டைம் பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா 5 minutes தாண்டி போயிட்டுருக்கு. ஜிமினா 5 minutes தாண்டிடுதுடா. ஐயோ, இவனுங்க விட்டா ஃபர்ஸ்ட் நைட்டே முடிச்சிருவானுங்க போல். ஜிமினா ஏதாவது பண்ணுறா.
சரி சரி போதும் 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 நிப்பாட்டுங்க, 5 மினிட்ஸே தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னதுமே 2 பேரும் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஒருத்தர் பார்க்குறீங்க. அப்படியே ஷை ஆகுது. அவங்க அப்படியே திரும்பிக்கிட்டாரு. இங்கே ஜிம்மின்னு சரி ஓகே போதும், எங்களுக்கு தூக்கம் வருது, நானும் இவங்க போய் தூங்குறோம், நீங்களும் போய் தூங்குங்கப்பா, போங்க 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 அப்படின்ட்டு அவர் அப்படியே எல்லாரையும் விரட்டி விடுறாரு. இங்கே வயனும் தயாங்குமே அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இங்கே உங்கள் ரூமில் பார்க்கணுமே என்ன பண்ணிட்டுருக்க வயன், நீ அவர் மேலே ரொம்ப ஃபாலோ ஆகிட்டே இருக்க. இங்கே பாரு, இது ஒர்க் அவுட் ஆகாது, அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இன்னும் 1 இயரில் டிவோர்ஸ் கொடுத்துருவாரு. தேவையில்லாமல் நீ அவர் மேலே ஃபாலோ ஆகாத ப்ளீஸ். இதுக்கப்புறம் ஏதாவது இருந்ததுன்னா உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ, வேறு வழி இல்லை. ஆனால் என்னால் முடியுமா? நான் ஏன் அவரை பார்த்தா ஃபாலோ ஆகுறேன்? என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன். இங்கே இருக்கீங்க. இங்கே தாங் சைடு பார்த்தாச்சுன்னா அவர் அப்படியே சீலிங்கை பார்த்த மாதிரி அவரோட லிப்ஸை தான் டச் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாரு. எனக்கு என்ன ஆகுது? நான் ஏன் அவளை கிஸ் பண்ணும்போது என் கண்ட்ரோலே இல்லை? ஒருவேளை நான் அவளை லவ் பண்ணுறேன்னா? பட் எனக்கு தான் லவ்னாலே பிடிக்காதே. அப்போது அவரோட மனசாட்சியான ஏஞ்சல் சைடு என்ன சொல்லுதுன்னா, நீ வயனை லவ் பண்ணுறடா. லவ் பண்ணுறவங்க கிட்ட மட்டும்தான் அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே வரும். அதுவும் நீ வயன்கிட்ட கிஸ் பண்ணும்போது உன்னையே மறந்து நீ கிஸ் பண்ணுறடா, அது யார்கிட்டையுமே வராது. ஏன்னா உனக்கு வயனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வயனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட தயாங்கா அப்படின்னு சொல்லுது. எங்கள் ஈவில் சைடு என்ன சொல்லுதுன்னா, தயாங்கா நம்பாதடா, அந்த ஏஞ்சல் மண்டே உன் மண்டையை கழுவு பார்க்குறான். இங்கே பாரு, எல்லா பொண்ணுங்களும் ஒன்று தான், கடைசியில் உன்னை தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. நான் சொல்கிறது கேளு, வயனை நம்பாத, நீ லவ் எல்லாம் பண்ணல. தயாங்க நான் சொல்கிறத கேளு, அவன் சொல்கிறத கேட்காத. நீ வயனை லவ் பண்ணுற, அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களும் ஒன்று கிடையாது. உன் பாஸ்டில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிறதுக்காக எல்லா பொண்ணையும் நீ ப்ளேம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வயன், உனக்கு மனசாட்சி தொட்டு சொல்லு, உனக்கு வயன் அந்த மாதிரி பொண்ணுங்கிற மாதிரி தோணுதா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தயாங்கும் யோசிக்கிறான். ஆமாம்ல, வயன் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, அவர் ரொம்பவே டிஃப்ரெண்ட். லைக் எந்த ஒரு பொண்ணையும் நான் இப்படி பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரு. தயாங்கா நம்பாதடா, எல்லா பொண்ணுகளும் சிரிச்சியே கவுத்துருவானுங்க, சொன்னா கேளு, நம்பாத. அப்போ தயாங், 2 பேரும் சும்மா இருங்க, எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும், 2 பேரும் உங்களோட வேலையை பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது நான் வயனை லவ் பண்ணுறேன். சொன்னது கரெக்டு தானே, எல்லா பொண்ணுங்களும் ஒன்று கிடையாது. எதுக்காக அந்த ஒரு தப்பு பண்ணுறதுக்காக வயனை எதுக்கு நான் இது பண்ணணும்? இவ்வளோ நாள் இப்படியே இருந்துட்டேன், இதுக்கப்புறம் ஓகே சேஞ்ச் ஆகும் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படி படுத்து தூங்குறாரு. இப்போ நெக்ஸ்ட் டேயுமே ஆகுது. நீங்கள் அப்படியே காலேஜ் போகிறதுக்காக அப்படியே ரெடியாகி அப்படியே கீழே வரீங்க. அதே மாதிரி தான் தயாங்குமே ரெடியாக அப்படி கீழே வராரு. நீங்கள் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை பார்த்துட்டு தயாங்கும் உங்களையே தான் பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க, என்னாச்சு இவன் ஏன் குறுக்குறோன்னு பார்த்துட்ருக்கான் அப்படி சொல்லிட்டு. அந்த டைமில் தான் வயன் காஃபி அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு. நீங்களும் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின் அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாரு. நீங்களும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே குட் மார்னிங் ஜிம்மினா, பின்னாடி குட் மார்னிங் வயான் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. பார்த்தா அது யோங்கி குட் மார்னிங் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அவங்க காஃபி குடிச்சிட்டு அப்படியே இருக்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே காலேஜ்க்கு கிளம்புறீங்க. ஓகே பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ காலேஜுக்கும் போயிட்டீங்க. நீங்கள் காரில் வரும்போதும் சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போதும் சரி, தயாங்க பார்க்கவே இல்லை. உங்கள் பாட்டுக்கு சாப்பிட்றீங்க. ஏன்னு தெரியல, உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அதனால தயாங்க அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தயாங்குமே பார்க்குறேன், இவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சும் என்கிட்ட வம்பெழுத்துட்டே இருப்பா, இப்போ பார்த்தா அமைதியாக இருக்கா, சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்க்குறாரு. இப்போ ஒரு வழியாக காலேஜுக்குமே ரீச் ஆகியாச்சு. நீங்களும் அப்படியே வர்றீங்க. உங்கள் கூட ஜேகேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஜேகே ஒய்யன் என்னடா சும்மா சொரிஞ்சிக்கினே இருக்கிறேன், என்ன? நான் லியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஓ அப்படியா, பண்ணிக்கோ. எது ப்ரப்போஸா? என்னடா சொல்கிற? நான் ரியாவை லவ் பண்ணுறேன். இது எப்போ? அதெல்லாம் நடந்துச்சுடி. சரி
கழுத வெக்கம் மட்டும் படாத, கேவலமாக இருக்குது போடி. சரி ஓகே ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுவியா? என்னடா என்கிட்ட இப்படி கேட்குற? கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அச்சோ தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க சீக்ஸ் அப்படியே கிள்ளி கிஸ் பண்ணுறான். நீங்களும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போது ஜேகே, ஆமாம் ஒயன், ஏன் நீ ரொம்ப சேடாக இருக்க? நேற்றெல்லாம் கூட ரொம்ப ஜாலியாக தானே இருந்தேன், இன்றைக்கி என்ன ஆச்சு? மறுபடியும் அந்த கூல் டேஸ் ஏதாச்சும் சொன்னானா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுடி, எதாக இருந்தாலும் சொல்லு. அவன் ஏதாச்சும் என்னோடய ஒயன் ஏதாவது பண்ணட்டும், அவனோட எலும்பை நான் எண்ணுறேன் பார். எது? யாரோட எலும்பு என்ன போகிறீங்க? அது மிஸ்டர் கோல்டு ஐஸ் அப்படின்ட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டான். பிகாஸ் ஏன்னா பின்னாடி நிற்கிறது மிஸ்டர் தயாங். அவ்வளோந்தான். இங்கே ஜேகே அப்படியே பே நிற்கிறான். இங்கே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. யாரோட எலும்பை என்ன போகிறீங்க சார்? அது ஒன்றும் இல்லை சார், சும்மா ஒரு மேக்ஸில் டவுட்டு. ஸோ அதனால் உடம்புல மொத்தம் எத்தனை எலும்பு இருக்குது, ஸோ அதனால் அதை எண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். ஓஹோ, இப்போ நீங்கள் சும்மா இல்லாமல் ஜேகே கொத்து விட்றீங்க. ஏய் ஜேகே, நீ தான்டா சொன்ன அந்த கோல்ட் டேஸ் என்னை வந்து ஹர்ட் பண்ணான்னா அந்த எலும்பை என்ன போகிறேன்னு. அப்போ எனக்காக நீ கேட்க வரமாட்டியா? அப்படி இல்லைடி, நான் தாண்டி வருவேன் உனக்காக. ஓ, அப்போ நீ என்னோடய எலும்பை எண்ணிடுவ அப்படி தானே? அது சார் இல்லை சார், அப்படி இல்லை சார், நான் அப்படி சொல்ல வரல. அப்போ நீ எனக்காக நீ வரமாட்ட. ஐயோயோ, இப்போ புருஷனும் பொண்டாட்டி என்னை பைத்தியக்காரன் ஆக்க வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜேகே திரு முடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போது தயாங், ஜேகே நீயும் ஒயனும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா? ஐயையோ சார் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒயன், ஆமாம் நானும் ஜேகேயும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், இப்போ என்ன உங்களுக்கு? ஒயன் என்னடி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜேகே சமாஷாக்கு. இங்கே தயாங் அப்படியே கோவத்தில் அப்படியே உங்களே பார்க்குறான். என்ன பார்க்குறீங்க? ஆமாம் நானும் ஜேகேயும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட சீக்ஸ்லே அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. தயாங்க்கு இன்னும் கோவம் வருது. ஒயன் கம் டு மை கேபின்கா. சாரி சார், என்னோடய ப்ரீஷியஸான டைம் என்னோடய பேபி கூட நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் நானும் ஜேகேயும் இப்போது டேட்டிங் தான் சார் போகிறோம். ஸோ பாய் எப்படி சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. ஒயன் ஸ்டாப் இட். இன்னும் 30 minutesல நீ என்னோடய கேபினில் இருக்கணும். நீ மட்டும் இல்லைனா வீட்டுக்கு வந்து இதை நினச்சி நீ ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுவ ஒயன். ஓகே சார் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ரெடி தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக போகிறீங்க. ஜேகே அட்ட ஷாக்கில் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கான். இங்கே நீங்கள் கிளாஸ்க்கும் வந்துட்டீங்க. ஜேகே பார்த்தா அவன் இன்னும் ஷாக்லேயே நிற்கிறான். என்னடி பண்ணி வச்சுருக்க? அதுவா, சாரிடா, ஆக்சுவலி இதில் ஒன் தலையை வேற இழுத்து விட்டுட்டேன். ஸோ சாரி. எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து சொல்கிற, என்ன தான் ஆச்சு உனக்கும் அவனுக்கும்? தெரியல, எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இன்னும் 1 வருஷத்தில் நானும் அவனுமே டிவோர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் நான் அவன் மேலே ஃபாலோ ஆக வேண்டாம்னு நினைக்கிறேன்டா. அதனால தான் நான் அவன்கிட்டேருந்து தள்ளி போகணுன்னு நினைக்கிறேன். உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதானே? நான் மட்டும் ப்ரப்போஸ் பண்ணி என்ன? அவன் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டான், உனக்கு வேண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், பட் ஆனால் என்னோடய லவ் மட்டும் நான் உனக்கு தரவே மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டான். இதுக்கு மேலே நான் எப்படி நான் அவங்ககிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி, அதை பற்றியெல்லாம் இதுக்கு யோசிச்சுக்கிட்டு நம்ம அதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீ லியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் தானே, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேயும் பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ காலேஜ் முடிஞ்சாச்சு. 30 minutes தயாங் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. பட் நீங்கள் வரவே இல்லை. ஒயன், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இன்றைக்கி என்ன நடக்க போகிறது மட்டும் பார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவத்தில் தான் அப்படியே வீட்டுக்கு வராரு. ஒயன் ஜிமினு ஷுகாவுமே வந்து பார்க்குறாரு. ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? ஒயன் எங்க? ஒயன் இன்னும் வரலையே. இன்னுமா வரல? ஆமாம் வரல. ஏன்? உன் கூட தானே போனா, நீ தானே கூப்பிட்டு வரணும். எங்கே என் கூட வரா? அதான் அதை ஜேகே கூட போகிறான். என்ன ஜேகே வாதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயத்த எல்லாம் சொல்கிறான். என்னடா சொல்கிற? அவள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காளா? ஆமாம் அப்படி தான் அவ்வளோ சொல்கிறான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி இங்கே ஷுகாவை பார்க்குறான். ஷுகாவுமே இது சரியான தத்தியாக இருக்குது போலடா.
இங்கே பாருடா தயங்கா, ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கோ. வயனை பற்றி உனக்கு இன்னுமா புரியல? அவள் எப்பட்றா அவள் வேற ஒரு பையனை லவ் பண்ணுவா? பிகாஸ் அவள் ஒன்று தான்டா லவ் பண்ணிகிட்ருக்கா. என்ன சொல்கிற? நாங்கள் பார்த்த வரைக்கும் அவன் ஒன்று தான் லவ் பண்ணுறான். எப்படிடா அவன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன்னு சொல்கிறா? என் கண்ணு முன்னாடி அவனை கிஸ் பண்ணுறா தெரியுமா? எது கிஸ் பண்ணிட்டாளா? லிப்ஸ்லையா? இல்லை, சீக்ஸில் தானேடா. அப்புறம் என்ன, அது எப்படி அவள் கிஸ் பண்ணலாம்? நான் தான் குத்துக்கல் மாதிரி அவன் புருஷன் முன்னாடியே நிற்கிறேன், என்ன கிஸ் பண்ணுறதுக்கு இல்லாமல் அவளை போய் எப்படி கிஸ் பண்ணுவான்? ஐயோ ஃபஸ்ட்டு நீ காமா இரு, நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளு அப்படி சொல்லிட்டு 3 பேருமா சேர்ந்து இருந்த அந்த கவுஸில் உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. என்ன தாண்டா பண்ணுறது? சரி அதெல்லாம் விடு, நீ வயனை லவ் பண்ணுறியா? லவ் பண்ணுறேன். எப்பாலேருந்து? எனக்கு நேற்று தான் தெரிஞ்சுது. நேற்று என்ன சம்பவம் ஆச்சு? அதெல்லாம் விடுங்க, நேற்று தான் தெரிஞ்சுது. சரி என்னமோ நடந்துருக்கு, ஓகே அது உங்களோட பர்சனல். இப்போ நீ என்ன பண்ணுறனா, ஸ்ட்ரைட்டாக நீ வாங்கிக்கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். எப்படி சொல்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சொன்னாதான் உனக்கு வைன் கிடைப்பா, புரியுதா? இதுக்கிடையில் சார் வேறு பெருசாக பீத்தி வச்சுருக்கீங்களே, இன்னும் 1 வருஷத்தில் நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுருக்கேன். ஒரு வேளை அதனால கூட ஒன்று அவாய்ட் பண்ணுறலாம் இருக்கும். ஆமாம்ல, என்ன நோமால? உடனே பெரிய பருப்பு கணக்கு, நான் 1 வருஷத்தில் டிவோர்ஸ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பாரு என் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியது இல்லை? அது அப்போ இருந்த சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சுடா. எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இப்போ கூத்துதே குடையுதுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? சரிடா அப்படிங்கிற மாதிரி தயாங்கும் அவரோட ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் நீங்களுமே கை நிறைய பேக்கோட அப்படி வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. இங்கே ஜிம்மினும் சுகாவுமே பார்க்குறான். என்ன இவ பேக்கோட வரா? ஒயன் சொல்லுங்கள் ஹயாங். என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க, கை ஃபுல்லாக பேக்காக இருக்குது, என்னது இது? அது கிஃப்ட்ஸா? யார் கொடுத்தது? அதுவா அப்படி சொல்லிட்டு மேலே பார்க்குறீங்க. பார்த்தா தயாங் மேலே நின்று பார்த்துட்டே இருக்கான். ஓ இவன் நிற்கிறானா? அது என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தது. என்ன பாய் ஃப்ரெண்டா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகாவுமே பார்க்குறாரு. இங்கே நீங்கள் சரி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்களும் அந்த பேக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு உங்களோட ரூமுக்கு போகிறீங்க. உங்களோட ரூம் பக்கத்தில் தான் தாயாங்களோட ரூமு. அவருமே ரூமுக்கு வெளியில் நின்று தான் பார்த்துட்டே நிற்கிறாரு. அவருக்கு கோவமாக வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே ஜிம்மினும் சுகாவுமே என்ன தாண்டா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தயாங்க அப்படி பாவமாக பார்க்குறான். தயாக்குமே ரொம்ப கோவம் வருது. இன்னொரு சைடு ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே நிற்கிறான். இப்போ வயனோட ரூமில் ஷெப்பெல்லாம் ஆகிட்டு கபோர்டில் அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் கீழே ஸ்ட்ரைட்டாக கீழே போய் டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. இவங்க 3 பேரும் உங்களே குறுன்னு பார்த்துட்டே இருக்கா. இங்கே சுகா, டே ஒரு வேளை அவள் அந்த ஜேகேயா அவனை லவ் பண்ணுறாளோ? எனக்குமே புரியலடா, இவ பண்ணுறதெல்லாம் பார்க்க எனக்குமே டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜிம்மினும் இங்கே பாவமாக தயா வயனையே பார்த்துட்டே இருக்கா. இங்கே ஜிம்மினு, டே என்னடா டே ஒரு வேளை உண்மையாக லவ் பண்ணுறாளா? ஏ லூஸு, நீ அவளோட ஹஸ்பண்ட்ரா, உனக்கு இல்லாத உரிமையா? நீ போய் கேள்றா, கேட்டால் சொல்லிட போகிறா, அப்புறம் என்ன? ஆமாம்ல, சரி நான் போய் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு தயாவுமே அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு வராங்க. நீங்களும் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. வயன் என்ன வரும்போது நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஓ அதுவா, அது என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தான். பாய் ஃப்ரெண்டா? ஆமாம் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் ஜேகே அப்படின்னு சொல்லினதுமே இங்கே தயாவுக்கு சமக்கம் வருது. வயன் என்ன பேசிகிட்டு இருக்க? நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட். ஏன் முன்னாடி வேற ஒருத்தனை பாய் ஃப்ரெண்ட் சொல்லி கூப்பிட்டுட்ருக்க? அதனால என்ன? நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே மேரேஜ்க்கு முன்னாடியே, இன்னும் 1 வருஷத்தில் நம்ம டிவோர்ஸ் ஆக போகிறோம். எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் என்ன, இல்லைன்னா உங்களுக்கு என்ன? நீங்கள் உங்களோட லைஃப்பை பாருங்கள், நான் என்னோடய லைஃப்பை பார்த்துக்கிறேன், ஓகே அப்படின்னு சொன்னதுமே இங்கே தயாங்கு ஒரு சைடு கோவமாக இருக்குது, இன்னொரு சைடு ஐயோ ஏன்டா அந்த இளவை சொல்லி தொலைச்சேன் அப்படிங்கிற மாதிரி காண்டாகவும் இருக்குது. இங்கே ஜிம்மினுக்கு புரியுது, ஓகே இதனால தான் அவன் மைண்ட் செட் இது பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினும் அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கான். இப்போ எல்லாருமே டின்னரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது, யாருமே வாயை திறக்கவே இல்லை. நீங்களும் பார்க்குறீங்க. என்னாச்சு ஹயாங், 2 பேருமே ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. அப்படியெல்லாம் நீங்கள் இருக்க மாட்டீங்களே, என்னாச்சு உங்களுக்கு?
ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான். ஓ சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டீங்க. எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் போய் அப்படி படுத்துருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்க ரூம்லேருந்து அப்படியே கத்துற சவுண்ட் கேட்குது. இந்த சவுண்டு கேட்டுட்டு ஜிம்மின், தயாங், சுகா எல்லாருமே பதறி அடித்து ஓடி வந்து பார்க்குறாங்க. தயாங் உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்கள் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. சரி சரி ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்ட் பண்ணுறாரு. சரி என்ன ஆச்சு? அது அங்கே லிசார்ட் இருக்குது. என்ன லிசார்டா அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு பெரிய லிசார்ட் இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த பள்ளியை பார்த்தா பயந்தா? ஆமாம், இவ்வளோ பெருசாக இருக்குது. அதுவும் என்னோட சீலிங்கில் இருந்துச்சு. அப்படி என் மேலே விழுந்திருந்தேன்னா அதனால தான் கத்துனேன் அப்படின்னு சொன்னது வைங்க. ஜிம்மினோ சுகாவும் விழுந்து சிரிக்கிறாங்க. ஐயையோ என்ன வாயன், நீ எல்லாம் ரொம்ப தைரியசாலி நினச்சேன். என்னடா நான் ஒரு பல்லிக்கு போய் இப்படி பயப்படுறேன். பல்லிக்கு பயப்படுறியா? ஒரு வேளை அந்த பல்லியை தூக்கி உன் மேலே போட்டானா எப்படி இருக்கும்? இவன் போட்டாலும் போட்டுருவான். அது சரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தயாங்க ஹக் பண்ணிட்டே தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ தயாங் சரி ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, நீ என் ரூமில் வந்து தூங்கு. ஓ ரூம்லையா அப்படின்ட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு இல்லை பரவாயில்ல, நான் இங்கே ஏதாச்சும் பார்த்துக்கிறியா? இங்கே தான் லிசார்ட் இருக்குன்னு சொன்னால் நீ எங்கே தூங்குவ? ஜிமின், சுகா என்னம்மா, நான் வேணா உங்கள் 2 பேரும் ரூமில் வந்து தூங்கவா அப்படின்னு சொன்னது இங்கே தயாங்க அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். ஓயன் என்ன பேசிகிட்டு இருக்க? என்ன, நான் அவங்க கூட தானே தூங்குறேன், அப்புறம் என்ன? நான் உன் ஹஸ்பண்ட், நீ ஏன் கூட தான் தூங்கணும். அதான் நான் தனி ரூமில் தூங்குறேன்ல, அப்புறம் என்ன? உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல, நான் அவங்க ரூம்லேயே நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்க கூட போகலான்னு பார்க்குறீங்க. தயாங்க அவங்கள அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வீடு என்ன பண்ணிட்டு இருக்க, விட்டுட்டு நான் போகணும், நான் அவங்க கூட போய் தூங்கிக்கிறேன் திட்டே இருக்கீங்க. தயாவுக்கு செம்ம கண்டா இருக்குது. அப்படியே அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே வாயை மூடிட்டீங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டுரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் புருஷன் குத்துக்கல்ல மாதிரி இருக்கும்போது நீ அவங்க கூட தூங்க போகிறேன்னு சொல்கிற? நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக இருக்கீங்க. மூடிட்டு என் கூட வந்து தூங்க அப்படின்ட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு அவரோட ரூமுக்கு போகிறாரு. அவரோட ரூம் பார்க்கவே பிளாக் வைப்பில் இருக்குது. இது எல்லாமே பிளாக்கில் இருக்குது. ப்ளஸ் ஆனால் அந்த லைட்டிங்கில் அது பார்க்கவே செம்மையாக இருக்குது. நீங்களும் பார்க்குறீங்க, வா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரூமில் வரேன், இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க 2 பேர் கூட போய் படுக்க போகிறேன்னு சொல்லுவேன். அது நீங்கள் தானே சொன்னீங்க உங்களோட ரூமுக்கு பக்கத்தில் வரக்கூடாது, வந்தால் உங்களுக்கு கோவம் வருங்கிற மாதிரி. ஸோ அதனாலனா அங்கே போயிடுவியா? குத்துக்கல் மாதிரி புருஷன் நிற்கும்போது புருஷனை தாண்டி போயிடுவியாடி நீ? இப்போ எதுக்கு நீங்கள் கோவப்படுறீங்க? சரி நீங்கள் படுத்துக்கோ, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன், சரியா? அப்படின்ட்டு அவரும் போய் படுக்கிறாரு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. தயாங் என்ன, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதும் அவர் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு. புரியல. நான் ஜேகே கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் ஏன் ஜெலஸ் ஆனீங்க? எதுக்காக ஜிமின் சுகா கூட தூங்க போகிறேன்னு சொன்னதுமே கோவப்பட்டீங்க? எதுக்காக என்ன கேர் பண்ணுறீங்க? ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? என்னால் இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது, நீ தூங்கு. இல்லை, எனக்கு நீங்கள் இதுக்கு ஆன்சர் சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் ஐ லவ் யூ புரிஞ்சுதா? ஐ லவ் யூ. எனக்கு ஒன்று பிடிக்கும். எனக்கு பிடிச்ச பொண்ணு வேறு யாரையாச்சும் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு கோவம் வரும். வேறு ஏதாவது பையன்கிட்ட பேசினா கோவம் வரதான் செய்யும். அதான் இதெல்லாம் பண்ணேன், புரியுதுல? நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் 1 இயர் தான் இருக்கும்னு சொன்னேன். பட் இப்போ எனக்கு அப்படி தோணலை. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு லைஃப் லாங் வேணும், புரியுதா? நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? ஆமாம், உன்னை நான் லவ் பண்ணுறேன், புரியுதுல்ல? ஆக்சுவலி நான் ஏன் இந்த ஒரு 1 இயர் ரிலேஷன்ஷிப் போதுன்னு சொன்னேன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் இருக்குது.
அது எனக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆனதான். எனக்கு லவ் மேலே இருக்க இன்ட்ரெஸ்டே இல்லை. எல்லாரையுமே நான் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் நீ எல்லாமே மாற்றின, இன்க்ளூடிங் மீ. என்னையே நீ மாற்றிட்ட, புரியுதா? இப்போ சொல்கிறேன்டி, நீ ஏன் பொண்டாட்டி, நீ எனக்கு மட்டும்தான். நீ என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி என் கூட தான் பண்ணணும். ஈவன் பேசுகிறதா இருந்தாலும் சரி, எனிதிங் எல்ஸ் எல்லாமே நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ரூடாக சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவனையே பார்க்குறீங்க. நிஜமாகவே லவ் பண்ணுறீங்களா? நிஜமாகவே லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டி பண்ணி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, புரியுதா? ஐ லவ் யூ. லவ், ஐ லவ் யூ. என்ன சொன்ன? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ. இப்போ இல்லை, உங்களை நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டோம், நான் அன்னையிலேருந்து நான் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஒரு விஷயம் மட்டும் என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. இன்னும் 1 இயரில் உங்களை விட்டு போயிடுவேங்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்னால் முடியல. ஒவ்வொரு தடவை நான் உங்ககிட்ட வரும்போது ஃபால் ஆகிட்டே இருந்தேன். இப்போ நீங்களும் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது ஐம் ஸோ ஹாப்பி. ஏய், அப்போ நீயும் என்ன லவ் பண்ணியா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ தயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. தயாங்க அப்படி டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இங்கே பாரு, இதுக்கப்புறம் யாரையுமே கிஸ் பண்ணிடாது. அதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே தேங்க பார்க்குறீங்க. என்ன ஞாபகம் இல்லையா? எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடியே நீ அவனோட சீக்ஸில் கிஸ் பண்ணியிருப்ப. அதுவா? அது உங்களை காண்டித்துறதுக்கு வேண்டி நான் பண்ணது. ஓ சரி, அதே மாதிரி உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே. பனிஷ்மெண்ட்டா? எதுக்கு? உங்ககிட்ட போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன்? என்ன சொன்னீங்க? நான் கேபினில் 30 மினிட்ஸ் உனக்காக வெயிட் பண்ணுவேன் வரணும்னு சொன்னேன்ல. அது எங்கே போயிருந்தேன்? அது ஜேகே கூட தான் வெளில போயிருந்தேன். அகெயின் ஜேகே அப்படின்ட்டு அவங்க கண்ணத்தை அப்படியே கடிக்க, வலிக்குது. என்ன மறுபடியும் ஜேகேன்னு சொல்லிட்டு தொங்குற? ஓ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளுங்க, எனக்கு வலிக்குது. சரி சொல்லு. ஜேகேயும் லியாவும் லவ் பண்ணுறாங்க. ஸோ அவன் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொன்னான். அதுக்கு ஹெல்ப் பண்ண தான் போனேன். லவ் பண்ணுறானா? லியாவையா? ப்ரப்போஸ் பண்ண போகிறானா? ஆமாம். அப்போ அந்த கிஃப்ட்ஸு, அதுவும் நாளைக்கு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான கிஃப்ட்ஸு தான். கொஞ்ச நேரத்தில் எனக்கு எவ்வளோ பக்குன்னு இருந்துச்சு தெரியுமா? ஆஹா அப்படின்ட்டு நீங்கள் தயாங்க பார்த்து சிரிக்கிறீங்க. சிரிக்காத. அதான் சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நீங்களும் என்ன லவ் பண்ணுறீங்க தானே? ஏய், இன்னுமாடி டவுட்டாக இருக்குது. நான் வேணா ப்ரூஃப் பண்ணட்டுமா? ப்ரூஃபா? அந்த ஒரு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா லைஃப் லாங் நீ எந்த தான். என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. தானே அவங்க அப்படியே உங்களை அந்த பெட்டில் லேவ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். என்ன பண்ணுறீங்க? ப்ரூஃப் பண்ணணும்லாடி, அதுக்கு தான். இல்லை நான் நம்புகிறேன் நீங்கள் நான் லவ் பண்ணுறீங்க தான். நீங்கள் ஃபஸ்ட் இங்கேருந்து எழும்புங்களேன். அதெல்லாம் முடியாது. ஒரு தடவை நான் சொல்லிட்டேன்னா அது ப்ரூஃப் பண்ணி தான் அவன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். என்னடி என்ன வச்சிட்ருக்கா? எதுக்கு ரொம்ப ஹாஷாக பண்ணுறீங்க? எனக்கு லிப்ஸ்லாம் வலிக்குது. ஓ சாரி அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் அப்படிங்க மாதிரி பிக் பண்ணுறான். சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏய் என்னடி, அப்போ உனக்கு ஓகேவா? அது இல்லை அப்படிலாம் இல்லை. ஏய் சொல்லடி, உனக்கு ஓகேவா? அப்படிலாம் இல்லை, பட் ஓகே தான். ஏய் நிஜமாவா? நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கண்ணை முடிக்கிறீங்க. அப்படியே அவங்க கையை எடுத்து வச்சுட்டு, என்னடி அப்போது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே
அவரும் அப்படியே அவங்கள சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் அப்படியே ரொம்ப ஹார்டராக போய் அங்கேன்னு அவங்களுக்கு ஹெக்கி மார்க்ஸ் கிசஸ் எல்லாமே அப்படியே உங்கள் ட்ரெஸ்லலாம் அப்படியே ரிமூவ் பண்ணான்னு பார்க்குறாரு. அந்த டைமில் தயம் என்னடி வெயிட் பண்ணுங்க, என்ன பாதியில் வந்து வெயிட் பண்ணுன்னு சொல்லிடி, ஏன்டி இப்படி பண்ணுறேன்? இல்லைங்க, அது நான் இப்போ தானே காலேஜ் போயிட்டுருக்கேன், அதுக்கு என்ன அப்படின்ட்டு உங்கள் நெக்லேயே கடந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். தயம் ஒரு நிமிஷம் இல்லைங்க தயம், என்னடி நான் காலேஜ் படிச்சிட்ருக்கேன், இந்த டைம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரொடெக்ஷன் இருக்குடி, சும்மா இரு. ப்ரொடெக்ஷனா? அது எப்போ வாங்கினீங்க? அது நான் முன்னாடியே வாங்கிட்டேன். எப்போ? அப்படின்ட்டு அவங்கள பார்க்குறாரு. நீ தான் அந்த கேபினுக்கு வரலையே, அது எனக்கு செம காண்டாயிடுச்சு. ஸோ அதனால் போய் ப்ரொடெக்ஷனும் வாங்கிட்டேன். அப்படியே வீட்டில் வந்து ஒன்று அப்படியே முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இப்படி ஆகும்னு நினச்சி பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்க்குறாரு. கேடி, அப்போ நான் ஓகே சொல்லணுன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்துருப்பீங்களா? ஆமாம். வாட், என்ன சொல்கிற? பண்ணியிருந்துருப்பேன் அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுற, சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கங்கே கிஸ் பண்ணி அப்படியே சக் பண்ணுறாரு. அப்புறம் என்ன, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேக்கப் ரொம்ப வைல்டாகவே முடிஞ்சிருச்சு. நீங்கள் அப்படியே தயாவை பார்த்து முறைக்கிறீங்க. எப்படி இருந்துச்சுடி? கேடி, ஃபோர்ஸ்ஃபுல்லானா இப்படி தான் பண்ணியிருந்திருப்பியா? ஆக்சுவலி நான் ஜென்ரலாக போகலான்னு தாண்டி பார்த்தேன். பட் ஆனால் நீ அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஞாபகப்படுத்தி விட்டியா? சரி, ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே பண்ணிட்டேன். எப்படி இருந்துச்சு? சும்மா மஜாவாக இருந்துச்சா? பொறுக்கி அப்படின்ட்டு அவன் நெஞ்சிலே அடிக்கிறீங்க. தேங்கமே சிரிச்சுக்கிட்டு லவ் யூ பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்களுமே அவரோட செஸ்ஸில் லவ் யூ, தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே மாறிடுச்சு. ஆமாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். என்ன? நீ உன்னோட அம்மா அப்பா வீட்டில் ரொம்பவே கஷ்டப்பட்டியா? சொல்லு. முன்னாடியெல்லாம் நல்லா தான் இருந்தேன். லிசா பிறந்ததுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கே அவங்களுக்கு நான் பேர்டனாக இருக்கிறேனோன்னு தோணிடுச்சு. பட் ஆனால் அவ்வளோ கஷ்டத்துலையுமே என்னோட அப்பா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டாகவே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்கிறீங்க தயாங்கும். சரிடி, ஃபீல் பண்ணாத, அதான் நான் வந்துட்டேன்ல. தேங்க்யூங்க அப்படின்ட்டு மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறேன். ரொம்ப கிஸ் பண்ணாதடி, ஆல்ரெடி டெம்ப்டாக இருக்கேன், மறுபடியும் பண்ணிடுவேன். வேணாம் எனக்கு வலிக்குது, சும்மா இருங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தயங்கமாக சிரிச்சுக்கிட்டே அப்படி உங்களை ஹக் பண்ணுறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன, உன்னை புல்லி பண்ணாங்க தானே காலேஜில்? இப்போவாச்சும் உண்மையாக சொல்லு. ஆமாம் பண்ணாங்க. எதுக்கு? ஜேகேக்காகவா? உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், நான் எல்லாம் விசாரித்தேன். நிஜமாவா? இப்போ கூட அவங்க அந்த காலேஜ் விட்டு போயிட்டாங்க. ஆமாம், காலேஜ் இல்லை. நான் தான் அப்படியே அவங்கள காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிட்டேன். எங்க சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலங்க இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு. பின்ன என் பொண்டாட்டி ஹர்ட் பண்ணணும்னு நினச்சா சும்மா விடுவேண்ணா, அதனால தான் அப்படியே அவங்கள ஈஸி மாற்ற வச்சிட்டேன். லவ் யூங்க. அப்புறம் வயன், 1 more ரவுண்ட் கூட போகலாமா? வேணாங்க ப்ளீஸ் டி, எனக்கு ஹார்ட் ஆகிடுச்சுடி, வலிக்குதுடி. ஏங்க இப்போ தானேங்க பண்ணீங்க, மறுபடியுமா? வலிக்குதே. எனக்குமே வலிக்குதுங்க. வலி ப்ளஸ் வலி இஸ் ஈக்குவல் டு ப்ளஷர். ஸோ we can do it ரீ. விட மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு அப்படியே தேங்க பார்க்குறீங்க. தேங்கமே எப்படி சிரிச்சுக்கிட்டு உங்கள் மேலே ஓவராகிறாரு. அப்புறம் என்ன, ஒரே மேக்கவுட் தான், ஜாலி தான், மஜா தான், ஜாலியோ ஜிம் கானா தான்ப்பா. சரி, ஓகே, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஓகே, உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த ஒரு ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஒரு ஒன் ஷாட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ until stay healthy and stay happy. I miss love you, Sarangi.